நம்ம மேல ஒரு கிருபையின் மேகம் இருக்கும். அந்த கிருபையின் மேகம் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபியூச்சர் கட் ஆகுது. லேவிக்கு ஃபியூச்சர் அவுட். ஃபியூச்சர் இல்லாம ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பண்ணும்போது லேவி லேண்ட செலக்ட் பண்ணாம லார்ட செலக்ட் பண்ணா பாருங்க. சிம்பிளா சொல்றேன், நேத்து வர நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஆண்டவரே, இன்னையில இருந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர போறேன். இயேசு நாமத்துல சொல்லுற 26 யூத் ஃபெஸ்ட் உன் தலை விதியை மாத்திர யூத் ஃபெஸ்ட். நம்புற பிள்ளைங்க மட்டும் நல்ல கையை தட்டி நீ கர்த்தருக்காக நின்றால் கர்த்தர் உனக்காக நிற்பதை மற்றவர்கள் காண்பார்கள். சிலுவை சரித்திரத்தில் ஒருவன் தலைகீழாய் அறியப்படுகிறான். அவர் மேல வச்ச நேசத்தின் உச்சம் அது. ஏன்னா என் ஃபியூச்சர் ஜெரிகோவா இருக்க கூடாது, என் ஃபியூச்சர் கானானா இருக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. சேர்ந்து சொல்லுவீங்களா? நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. ஒரு விஷயம் கூட, நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி பிரியப்படுத்தி உதவி செய்யுமே, உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே இயேசுவே. மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புறேன்ப்பா. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை வருத்தப்படுத்தி, உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி
எத்தனை பேர் விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி உம்மை வருத்தப்படுத்தி ஆமென். உதவி செய்யுமே, உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. ஆமென். மனமிரங்கி வாழ்வை மாற்றுமே இயேசுவே, மனமிரங்கி வாழ்வை மாற்றுமே. நீங்க பாடுங்க. நீர் தரும் இந்த வாய்ப்பினை, நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே என் தகப்பனே. பாவத்திலே பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. உம்மை பிரிந்து இனியும் வாழ விரும்பவில்லை, உம்மை பிரியாமல் வாழ விரும்புகின்றேன். உம்மை பிரிந்து இனியும் வாழ விரும்பவில்லை, உம்மை பிரியாமல். ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி உதவி செய்யும், உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. உமக்கு உகந்ததாக்குமே, மனமிரங்கி வாழ்வை மாற்றுமே. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. மனமிரங்கி ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. உம்மை பிரிந்து இனியும் வாழ விரும்பல, உம்மை பிரிந்து இனியும் வாழ விரும்பவில்லை, உம்மை பிரியாமல். கேளுங்க. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே, மனமிரங்கி வாழ்வை மாற்றுமே இயேசுவே. நீங்க பாடுங்க. நீர் தரும் இந்த வாய்ப்பினை, நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே வேண்டாமே தகப்பனே. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கொஞ்சம் மானிட்டர் கம்மி பண்ணிக்கோங்க, ஹைஸ் கொஞ்சம் குறைச்சிருங்க. பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஒரு மணி நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நல்ல கவனமாய் கேட்கும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கீஸ் மட்டும் போதும், வேற இது வேண்டாம். நல்லாச்சு. கர்த்தர் நல்லவர். ஸோ ஒரு பிரசங்கம் தான். அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கும்படி கேட்குறேன். இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தி வேளையில் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வாயிலே வைத்த வார்த்தை தான் இந்த செகண்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ் அதுதான் அந்த ஆரம்பத்திலேருந்து ஆமென் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாம் உட்காந்துட்டீங்களா? ஓகே, ரைட். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனமாக கேளுங்க. உலக பார்வையில் செகண்ட் சான்ஸ் காமனா அப்படின்னா என்ன அப்படின்னா, திரும்ப ஜெயிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், 12th ரிசல்ட் வரப்போகுது. 12th எழுதுன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல மார்க்கோடு பாஸ் ஆயிடுவீங்க. ஒரு சிலர் ஃபெயில் ஆவாங்க தெரியுமா? நீங்கள் இல்லை, அவங்களுக்கு உடனே ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மறுபடியும் எழுதி
பாஸ் ஆகிறதற்கு மறுபடியும் ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்பு. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் நான் செய்தி கொடுத்துட்டாரு, ஆனால் ஒரு வேர்டுக்குள்ள ஆண்டவரே, அந்த எந்த வேர்டுக்குள்ள நான் என்ட்ராகணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று இரவில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ரொம்ப பழகுன தெரிந்த ஒரு வார்த்தை. யாத்திராகமம் 33வது அதிகாரத்தின் இருங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது, அப்படியே உட்காந்துருங்க, அங்கெங்கே போகக்கூடாது. ஓகே, 33:17 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்த மைக் கொடுத்துருங்க, பைபிள் ரீட் பண்ற மைக் கொடுத்துருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. எல்லாரும் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க தரக்கூடிய செகண்ட் சான்ஸ் என்ன ஆண்டவரே அப்படி கேட்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை, இங்க வந்து உட்கார்ந்த போது இந்த ஒரு வார்த்தை தான் மறுபடியும் என்னால் என் கண்ணீரை அடக்க முடியவில்லை. இதுதான் என் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லணும். என்ன ஆண்டவரே, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்குது பாத்தியா. தந்து ஜெபிக்க வைத்தார். 1, காணாமல் போன ஆடு. 2, தொலைந்து போன வெள்ளி காசு. 3, பிரிந்து போன இளைய குமாரன். இந்த 3 பேருமே வேணும். தேடுறவங்க எப்படி தேடினாங்க அப்படின்னா, வேணும்னு தேடினாங்க. ஆமே, வேண்டான்னு தேடுறவங்களும் உண்டு, வேணும்னு தேடுறவங்களும் உண்டு. கண்டிப்பா பாஸ் ஆயிரணும்னு படிக்கிறவங்களும் உண்டு, படிக்கணுமேனு படிக்கிறவங்களும் உண்டு, படிக்கிறவங்களும் உண்டு, படிக்கணுமேனு படிக்கிறவங்களும் உண்டு, கடமைக்கு செய்கிறவங்க உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த 3 உவமைகளை சொல்லும் போதும், அந்த மெய்ப்பனானாலும் சரி, அந்த தொலைந்து போன வெள்ளிக்காசை தேடின அந்த ஸ்திரீயானாலும் சரி, தகப்பனானாலும் சரி, இந்த 3 பேருடைய மனநிலைமை எப்படிப்பட்ட மனநிலைமை அப்படின்னா, வேணும், மிஸ் ஆயிடக்கூடாது, கைவிட்டு போய்விட கூடாது. அது யாருடைய ஹார்ட், அது யாருடைய மனநிலைமை அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலைமை. அவர் சொல்றார், உனக்கு நான் தருகிற சான்சஸ் இருக்கு தெரியுமா. நீ கிரேஸ்ன்னு பார்க்கறல்ல, a second chance comes from God's grace. அந்த 2வது வாய்ப்பு இருக்கு தெரியுமா. அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அவருடைய கிருபை என் கண்களிலே. எசேக்கியேல், நீங்க கவனிங்க, நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க, மற்றவங்க நல்லா கவனிங்க. எல்லா வசனம் வாசித்துட்டேன்னா ஈவினிங் ஆயிரும். அதனால ஏதாவது 1-2 வசனங்கள் மட்டும்தான் வாசிக்க சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் நானே சொல்லி விடுகிறேன். நீங்க அந்த ஃப்ளோவில் நீங்க அதை கவனிக்கணுங்கிறதுக்காக. எசேக்கியேல் 20 ஆண்டவர் சொல்லுவார், என் கண் அவர்களை தப்ப விட்டது அப்படிம்பார். நான் அப்படி கண்ணு காட்டினதுனால அவன் தப்புனான் அப்படிங்கிறார். அவன் இன்னைக்கு ஆண்டவரே, நீங்க இங்க வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆன்லைன்ல பார்க்குறவங்களையும் வாழ்த்துக்கிறேன். சில வர முடியாத நிலையில் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருகிறார் அப்படின்னா, அவர் எதை விரும்பவில்லை தெரியுமா. எரேமியா 8வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசித்து விடுகிறேன். எரேமியா 8வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. சரி, விழுந்துட்டேன்னு சொல்ற, எத்தனை பேர் விழுந்தாங்க? விழுந்தவங்க எல்லாம் எழும்ப மாட்டாங்களா? சின்ன வயசுல எவ்வளவு விழுந்திருப்போங்க. கால் தடுக்கி விழுந்திருப்போம், சைக்கிள் ஓட்டி பழகும் போது விழுந்திருப்போம். வீழ்ச்சி என்பது மனுஷனால பலவீனம் உள்ளவன் விழாத மனுஷனே கிடையாது. யார் கேட்டு பாருங்க, என்ன கேட்டு பார்த்தா நான் பக்கமா ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுவேன். யாரை கேட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி இங்க வர்ஷிப் நடத்துற டேவிட் சாம் பாஸ்டர் கேட்டு பாருங்க, டாக்டர் பிரீனித்தை கேட்டு பாருங்க, டைட்டஸை கேட்டு பாருங்க, ஆமென், யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. வீழ்ச்சி என்பது அது வராம இந்த உலகம் பொல்லாங்கன்னு கிடக்குது. ஆண்டவருடைய கொஸ்டின் என்னன்னா, ஏன் விழுந்தேன்னு கேட்கல,
ஏன் நீ இன்னும் எழும்பாம இருக்கேன்னு கேட்கிறார். நீ விழுந்துட்ட ஆண்டவர், நான் விழுந்தது தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், சூப்பரா விழுந்த, தலைகுத்தி விழுந்த, நல்லா தெரியுது, அருமையா விழுந்த. ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்பது ஏன் விழுந்தேன்னு கேட்கல, ஏன் எழும்பல. வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆண்டவரை நான் ட்ராக் மாறிட்டேன், ஏன் ட்ராக் மாறினேன்னு கேட்கல, அவர் ஏன் இன்னும் திரும்பாம. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அப்படின்னு கேட்கிறார். அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் கொள்ளையானான். ஏன் கொள்ளையானங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ஏன் அவன் லைஃப்ல, ஏன் அவன் லைஃப்ல மட்டும் சத்ரு நினைக்கிறது எல்லாமே நடக்குது. இந்த டைம்ல இவனை விழ வைக்கணும்னு அவன் நினைக்கிறான், கரெக்டா நடக்குது. இந்த டைம்ல இவளை விழ வைக்கணும்னு நினைக்கிறான், கரெக்டா நடக்குது. இந்த நைட்டு இவனை தூங்க விடக்கூடாது, இந்த நைட்டு இவனை வந்து மொபைல்ல ஏதாவது பார்க்க வைக்கணும், ஏதாவது பார்க்க. இப்போதான் ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இந்த வெப் சீரிஸா, அது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு நைட்டு ஃபுல்லா. ஆமென். ஏன் அவன் நினைக்கிறான், இதுதான் ஆண்டவருடைய வேதனை. உன்னை நான் வேலைக்காரனாவ படைச்சேன், உன்னை நான் அடிமையாவ படைச்சேன். நம்ம அந்த கொரியோகிராஃபில லாஸ்ட்ல அந்த கேட்டிங்களை பார்த்து 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 படைக்கிறார். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னமே அது ஒவ்வொன்றையும் எந்த டேட்ல கண்ணு உருவாகணும், எந்த டேட்ல கை உருவாகணும் அவர் எழுதி வைத்த உங்களுடைய புஸ்தகத்தில், அவருடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். என் கருவையும் உடைய கண்கள் கண்டது. அவர் பார்த்து 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 பார்த்து. ஆமென். அதாவது அவருடைய, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவருடைய ட்ரீம் பாய் தான் நான் அப்படி சொல்லுவேன். நீங்க அவருடைய ட்ரீம்கள், அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தாராம். சரி, இப்படி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய கற்பனை. அவருக்கு மட்டும் உள்ள விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அவருக்கு அதை செய்ய முடியும். அவர் யோசித்து இப்படி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும், இவன் எப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி அவர் பார்த்து 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 தேவனால் ரொம்ப மீதி எல்லாவற்றையும் அப்படியே படைத்தார். பாருங்க, நிலாவை பார்க்கறதுக்கு இங்கிருந்து கோடிக்கணக்கு பணம் செலவழிச்சுட்டு போறாங்க. அது நிலாவை எப்படி படைத்தார் தெரியுமா? உண்டாகட்டும் அப்படின்னாரு, முடிஞ்சது. மீதி எல்லாத்தையும் பார்த்ததும் வச்சாரு. ஆமென். மீதி எல்லாத்தையும் வச்சிட்டு பார்த்தாரு, நம்மளை மட்டும் பார்த்து 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 அந்த டைம்ல. எதுக்காக அப்படின்னா, கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஆமென், 62:4 அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வருத்தம். இஸ்ரவேல் வீட்டில் பிறந்த, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, ஏன் கொள்ளையானான். ஆண்டவர் ஒரு நிலையை வைத்திருக்கிறார். அதிலே நாம் போய் நிற்கும் போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அதனாலதான் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, எளியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். இதுதான் அவருடைய எண்ணம். என் பிள்ளை குப்பையில கிடக்கணும்னு அவருடைய விருப்பம் கிடையாது, பிரபுக்களோடு உட்கார வைக்கணும். எந்த ஒரு பெற்றோரை கேட்டு பாருங்க, அவங்க திராணிக்கு மிஞ்சி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? நான் படுற கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா. ஆண்டவர் வந்து விழுந்து கிடக்கிறவனை தூக்கவும், ஆமென், வழி தப்பி திரிகிறவனை ட்ராக்ல கொண்டு வரவும், அடிமையா இருக்கிறவனுக்கு விடுதலையும் வாழ்வையும் கொடுக்கவும் தேவன் விரும்பி சித்தம் கொண்டு ஆண்டவர் இப்படி ஒரு வாய்ப்பை, இந்த செகண்ட் சான்ஸ், இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் எப்பொழுதும் கிடைக்காது. வாய்ப்பு சிலருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாம போயிரும் தெரியுமா? எது லாஸ்ட் சான்ஸ்னு தெரியாம போயிரும். சிம்சோன் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்குது. அதாவது அவரு பாவம் பண்ண போவாரு, பிடிப்பாங்க, வெளியே வருவார், போவாரு, பிடிப்பாங்க, வெளியே வருவார். அவனுக்கு இது நல்லா பழகிட்டு. ஆனா அவனுக்கு எதை மறந்துட்டானா, எது அவனுக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்க போதுங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இனியும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் முன் செய்தது போல, நான் முன்னாடி, நான் அதே மாதிரி நான் காப்பாற்றப்படுவேன், நான் வெளியே வந்துடுவேன் நினைக்கிறான். மாட்டிட்டான். லாஸ்ட் சான்ஸ் எதுன்னு தெரியாது. எனவே தான் இந்த செகண்ட் சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைக்குது தெரியுமா, அதை நம்ம லைஃப்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது எனக்கு கிடைக்கிற லாஸ்ட் சான்ஸ். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி
கூப்பிடுங்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் நமக்கு மிகவும் சமீபமா இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை அசைத்து சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்திலிருந்து 2 விதங்களிலே ஆமென் மூன்று நபர்களை வேகமாய் முன்வைத்து, அதாவது வாய்ப்பு கிடைத்து தவறவிட்ட 3 நபர்கள், வாய்ப்பு கிடைத்து பயன்படுத்தின 3 நபர்கள். எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஸ்டோரி தான், தெரிந்த வேத பகுதி தான். இந்த நாளிலே கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாய் பேசுவாராக. அருமையான தம்பிங்க போட்ட ஸ்கிட்ல 2 பேருக்கும் ஒரே கிரேஸ் தான் கொடுக்கப்பட்டது. ஆமாம், ஒரே ரேஸ் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு தம்பி வாய்ப்பை, செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிட்டான், இன்னொரு தம்பி யூஸ் பண்ணல. எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை தவற விட்டு நான் யாரை பிளேம் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அதை தவற விட்ட அநேகரை பைபிளில் பார்க்க முடியும். அதில் முக்கியமாக 3 நபர்களை நான் சொல்லி அடுத்த பகுதிக்கு போகிற. முதலாவது யார் அப்படின்னா, உங்கள் மைண்டில் சிலர் ஓடிட்டு இருப்பாங்க, இவங்க ஓடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஏன்னா இவங்களால ஓட முடியலை. அது வேற யாரும் கிடையாது, லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவினாலே நமக்கு மைண்டில் வரக்கூடிய வேர்டு வந்து உப்பு தூணா மாறினா. புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் நிறைய வார்னிங் கொடுப்பார். அவர் கொடுத்த வார்னிங்ல ரொம்ப ஷார்ட், அதாவது 3 வேர்ட்ஸ்ல ஒரு வார்னிங் கொடுத்திருப்பார். அந்த வார்னிங் தான் யாரை குறித்த வார்னிங் அப்படின்னா, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோட முடிச்சிருவார். சிலர் பார்க்குறாங்க, நான் ஏன் அடுத்த மனைவியை நினைக்கணும்? டாக் ஷோல தான் சொன்னாங்க, ஆமே நீ வேற யாரையும் நினைக்க கூடாது அப்படின்னு. எதுக்கு அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அவளுக்கு கிடைச்ச சான்ஸை அவன் மிஸ் பண்ணிட்டான். நமக்கு தெரியும், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது ஆபிரகாம் கூட யாரும் புறப்பட ஆயத்தமாகிறான் அப்படின்னா, லோத்தும் புறப்பட ஆயத்தமாகிறான். லோத்துக்கும் அந்த இரக்கம் கிடைக்கிறது. ஆபிரகாம் மூலமாய் லோத்துக்கு இரக்கம் கிடைக்கிறது, லோத்து மூலமாய் லோத்தின் மனைவிக்கு இரக்கம் கிடைக்கிறது. லோத்தின் மனைவிக்கும் கானானுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா நிறைய இரக்கம் கிடைக்கிறது. நம்மை தேவன் நமக்கு வைத்திருக்கிற இரக்கம் வந்து சேரும் வழிகளை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தர் கிருபையாய் நினைத்தருளி இருக்கிறார். லோத்தின் மனைவிக்கும் இந்த அழைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, கானானுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த ஆபிரகாம் புறப்படும் போது லோத்தும் புறப்படுகிறான். ஆபிரகாமின் மனைவி ஆபிரகாமோடு போறது மாதிரி லோத்தின் மனைவியும் லோத்தோடு கூட புறப்பட்டு போறாங்க. இவங்க புறப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கு நன்றாய் தெரியும். சோதோமுக்கு நேராய் போகிறார்கள். சோதோமுக்கு நேராக அவங்க புறப்பட்டு போறாங்க. சோதோமுக்கு போனவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கிது அந்த சோதோம்ல இருந்து வெளியே வரும்படியாக. என்ன சான்ஸ் அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 14 இப்போ பார்க்க வேண்டாம், கவனிங்க, வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. 14வது அதிகாரத்தில் சோதோமுக்கு விரோதமாய் சில 4 பெரிய ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க. சோதோம் உட்பட 5 சின்ன நாட்டுக்கு விரோதமாக 4 பெரிய ராஜாக்கள் வருவாங்க. வந்து இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. பிடிச்சிட்டு போகும்போது ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற 318 பேரை அழைத்து கொண்டு போய் ஃபைட் பண்ணி அவங்களை மீட்டு விடுவான். அவங்கள வந்து காப்பாத்திடுவான். காப்பாற்றப்பட்ட பிறகும் அவங்க எங்க தான் போறாங்க அப்படின்னா, சோதோமுக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்கப்பட்டது. இவங்க மேல ஆபிரகாமோடு பயணிக்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது. இவங்க கொஞ்சம் வசதி வந்ததும் இவங்க ட்ராக் மாற ஆரம்பிக்கிறாங்க. போய் ஒரு பெரிய ட்ராப்ல வந்து அகப்படுறாங்க. அகப்பட்டவங்க காப்பாற்றப்படுகிறார்கள். ஆபிரகாம் போய் காப்பாற்றுகிறான். அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க வந்திருக்கலாம் ஆபிரகாம் கூட. ஏன்னா ஆபிரகாம் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பல. ஃபைட்டு வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆபிரகாம் சொல்ல, நீ என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோப்பான்னு. ஆனால் லோத்து பிரச்சனையில் அகப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் ஆபிரகாம் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆபிரகாம் அவன் போட்டோம், அவன் என்னை விட்டு போனால, அப்படி விடல. அவன் என் சகோதரனுடைய மகன், அவனை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம் அவன் போய் தன் உயிரை பணயம் வைத்து தன்னோடு கூட 318 பேரை கூட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணி திரும்ப வரும்போது லோத்தின் மனைவியும்
நீங்க அந்த ஃபுல் லோத்து ஸ்டோரியை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சோதோம் மேல ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறது யாரா தான் இருந்திருக்கும் தெரியுமா? லோத்தின் மனைவியா தான் இருந்திருக்கும். லோத்துக்கு வரணும்னு நினைச்சா கூட லோத்தின் மனைவி விடமாட்டா. அந்த ஒரு நிலையில தான் நான் அந்த ஒரு சகோதரியை முன்வைத்து உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதை மறுத்து மீண்டும் சோதோமுக்கு போறாங்க. சோதோமின் நிலை மிக கொடியதாய் மிகவும் மோசமாய் மாறுகிறது. அக்கிரமத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. இப்பொழுது சோதோம் எதற்கென்று நியமிக்கப்படுகிறது என்றால் நியாய தீர்ப்பு கண்டு நியமிக்கப்படுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம மேல ஒரு கிருபையின் மேகம் இருக்கும். அந்த கிருபையின் மேகம் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கிருபையின் மேகம் திடீரென்று விலகும் போது தண்டனையின் மேகம் நம் மத்தியிலே வரும். இதுதான் யோபு புஸ்தகத்தில் இருக்கிறது. கிருபையின் மேகம் விலகிட்டுன்னு வைங்களேன், தண்டனையின் மேகம் வரும். அந்த தண்டனையின் மேகம் தான் இப்பொழுது எதன் மேல இருக்கிறது என்றால் சோதோமுக்கு மேல இருக்கிறது. ஜனங்களுக்கு அது தெரியல. ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். தம்முடைய 2 தூதர்களை சோதோமுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது ஆபிரகாம் தேவ சமூகத்திலிருந்து கண்ணீரோடு நிற்கிறான், ஜெபிக்கிறான், காலில் விழுந்து கதறுகிறான். ஆமென். அது போலதான் எத்தனை முறை அக்கிரமத்தின் கூக்குரல் எழும்பும் போது, ஆமென், அக்கிரமத்துக்கு பாவத்துக்கு தக்க தண்டனை நம்மில் விழ வரும் நேரத்திலே நமக்காக ஒருவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால இப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா, லோத்து குடும்பத்துக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது, மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் அங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வார்னிங் கிடைக்குது. என்ன வார்னிங்? இங்க பாரு, கர்த்தர் இந்த சோதோமை அழிக்க போகிறார். ஒரு வார்னிங் வருது. கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார் என்பதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கப்படுகிற வார்னிங். அதனாலதான் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு வார்னிங் வருதுன்னு வைங்களேன், கர்த்தர் உனக்கு வாய்ப்பு தருகிறார் என்று அர்த்தம். வார்னிங் யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்கு அவர் கண்ணில் கிரேட் ஃபேவர் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வார்னிங் வரும். உங்களுக்கு ஒரு வார்னிங் வருது, ஏ தம்பி இது தப்புப்பா, இது பண்ணாதமா, இப்படி ஒரு வார்னிங் வருதுனாலே ஒரு நினிவேல போய் யோனா பட்டணத்துக்கே பிரசங்கம் பண்ணுவார் பார்த்தீங்களா? இந்த பட்டணத்தை ஆண்டவர் இன்னும் 40 நாளில் அழிக்க போகிறாருன்னு. அப்படி ஒரு காஸ்பல் இங்கே ப்ரீச் பண்ணப்படல. ஒரே ஒரு ஃபேமிலிக்கு, லோத்துவுக்கும் லோத்தின் மனைவிக்கும் அவங்க 2 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வார்னிங் கொடுக்கப்படுது. இந்த பட்டணத்தை ஆதியாகமம் 19:13 இந்த ஸ்தலத்தை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வார்னிங் கிடைக்குது. அடுத்தது இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. வார்னிங் உங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் அந்த வாய்ப்பு ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும் போது அவனுக்காக ஹெவன் வந்து ஒர்க் பண்ணுது. பரலோகம், நீ நினைக்கிற என்னால முடியாது, நீ ரெடியா? அவ்வளவுதான். உனக்கு வார்னிங் வருதுன்னா நீ ரெடி ஆயிரு. உனக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் கர்த்தர் நிறுத்துவார் உனக்காக. 2 தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. வந்ததும் அவர் அழிக்கல, ஒன் டே எடுக்கிறார். டைம் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சரி, எல்லாம் ரெடி ஆயிக்கோ, வெளியே போ, டைம் கொடுக்கப்படுகிறது. அவங்க ஆனாலும் டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து ஒரு பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன ஹெல்ப் தெரியுமா? ஆதியாகமம் 19:16 அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும், நல்ல கவனிங்க, அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும், அவர் என்ன சொல்லிருக்கலாம்? லோத்து, உனக்காக தான் ஆபிரகாம் பிரேயர் பண்ற, நான் உன் கையை பிடிக்கிறேன், நீ உன் மனைவியின் கையை பிடி, உன் மனைவி ஒரு 2 அப்படி அல்ல, அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஒரு பெரிய ஹெல்ப் கிடைக்குது.
என்ன அதன் அர்த்தம்? நீ இந்த சோதமை விட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு தரும்போது, இதிலிருந்து வெளியே வர நீ உன்னை கொடுக்கிறதுக்கு ரெடினா, உன்னை கைப்பிடிச்சு வெளியே கொண்டு விட கர்த்தர் ரெடியா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவங்களை வெளியே வைக்கும் போது அடுத்தது ஒரு பெரிய ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தெளிவான ஒரு நாள். என்ன தெரியுமா? நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் எங்க காட்டுறேனோ அங்க போகணும். நீ என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? பின்னிட்டு பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஆமென். வாய்ப்பு கொடுக்கப்படுகிறவர்களுக்கு ஹெல்ப் உண்டு, வார்னிங் உண்டு, ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, தூதர்கள் உண்டு. அவங்க நடப்பதற்கான சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சும்மா வாய்ப்பு இருக்குப்பா நீ போயிருப்பா அப்படி கிடையாது. யார் யாருக்கு இன்னைக்கு கர்த்தர் இதுதான் தெளிவாக சொல்லுகிறார். இவ்வளவு ஃபேவர், இதுதான் தேவன் பாராட்டுகிற இரக்கம். இந்த இரக்கத்தை பாராட்டும் போது இவங்க ஓகே ஆண்டவரேன்னு போகும்போது லோத்தின் மனைவி என்ன பண்றா அப்படின்னா, அவ அப்படி திரும்பி பார்க்கிறா. அவ திரும்பி பார்க்கிறா. அவ இப்படி திரும்பினா, அவ்வளவுதான், பின்னிட்டு திரும்பி பார்த்தா. அதாவது பின்னிட்டு திரும்பி பார்த்தா நின்று மொத்தமாக திரும்ப அப்படி அல்ல, இப்படி ஓடும்போது லைட்டா இப்படி பார்த்தா. இவ்வளவு நாள் சோதோம்ல இருந்து பார்த்த போது தண்டனை கிடைக்கல, ஆனா இப்போ லைட்டா பார்த்த போது ஹெவி பனிஷ்மெண்ட். ஆமென். ஏன் அவ பின்னிட்டு பார்த்தா? ஏன் பின்னிட்டு பார்த்தா தெரியுமா? காம போயிட்டார். லோத்தின் மனைவிக்கு பார்க்காம போக முடியல. ஏன் ஏன் அப்படின்னா, அவளுடைய இருதயம் இன்னும் எங்கதான் இருக்கிறது அப்படின்னா, சோதோம்ல தான் இருக்கிறது. இன்னும் சோதோம்ல. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நாம நினைப்போம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம், எடுத்துட்டோம் அப்படின்னு. நீங்க ஒரு காரியத்தை வேண்டாம் எடுத்துட்டோம் அப்படின்னு. நீங்க ஒரு காரியத்தை வேண்டான்னு விட்டதுக்கு அப்புறம் திரும்ப உங்க பார்வை எங்க போகுது அப்படின்னா, உங்க இருதயத்துல அது இன்னும் குடியிருக்கிறது என்று அர்த்தம். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், கிரியேட் இன் மீ a clean heart. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவா முன்வைக்கின்றே. தெரியுமா ரீசன் என்ன தெரியுமா? அவளுக்கு அவளுடைய பாஸ்ட விட மனசில்ல. அவ இப்ப ஓடுனது வேற வழி இல்லாம, லோத்து ஓடுனது விரும்பி. ஏனென்றால் லோத்தை குறித்து 2 பேதுருல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த சோதோமில் இருந்து நாள்தோறும் என்ன செய்யப்பட்டானா? வாதிக்கப்பட்டான். தெரியாம மாட்டிட்டேனே, எனக்கு இதுல இருந்து வெளியே வந்தாகணும். அதனாலதான் ஆண்டவரை பார்த்ததும் காலில் விழுந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் பட்டணத்துக்கு வெளியே தங்கிறேன். இல்ல நீங்க உள்ளதான் வரணும். வலு கட்டாயமா வற்புறுத்தி ஆண்டவர் உள்ள கூட்டிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அதாவது எப்படியாவது எஸ்கேப் ஆகணுங்கிற மனநிலைமையில ஒருத்தர் இருக்கிறான். இன்னொருவள் எப்படி இருக்கிறா அப்படின்னா, இதை விட்டுறக்கூடாது. ஆனா அவனும் இப்ப வெளியே வரான். ஏன் வெளியே வரானா? வேற வழி இல்லாம சில காரியத்தை விடுவோம் தெரியுமா? அது நிரந்தரம் கிடையாது. அது என்னைக்காவது நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும். இவ்வளவு வார்னிங் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு நாள் சோதோமில் இருந்து தண்டிக்கப்படாதவள் இப்பொழுது திரும்பி பார்த்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் ஆண்டவர். இதுக்கு நீங்க உள்ள விட்டு அவளை எரிச்சிருக்கலாம்ல. அப்படித்தானே தோணும். ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாய்ப்பை இதை கொடுக்கிறார் தெரியுமா? அதுல நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாய்ப்பும் அவர் கண்களில் கிடைத்த கிருபை. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை எல்லா இடத்துலையும் குத்துனாங்க. எங்க மட்டும் குத்தல தெரியுமா? கண்ணில் குத்தல. அது யார் குத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கிருபையை வீணாக்குறவங்க. கையில குத்துனாங்க, காலில் குத்துனாங்க, முட்களால தலையில குத்துனாங்க, ஈட்டியால விழாவில் குத்துனாங்க. கண்ணில் அவங்க குத்தல, கண்ணை கட்டிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கண்ணில் குத்திட்டு இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் ஃபீல் பண்றார். யார் தெரியுமா? வாய்ப்பு கொடுக்கப்பட்டு, அதாவது கண்ணில் ஒரு சின்ன தூசி போனாலே அவ்வளோ வலிக்கும். நம்ம வெளியே போய் வரும்போது நம்ம உடம்பு ஃபுல்லாக தூசி ஆயிரும்.
ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணில் ஒரு சின்ன தூசி பட்டால் கூட நம்மளால் தாங்க முடியாது. பைக்லலாம் போகிறவங்க சின்ன தூசி பட்டாலும் வண்டி எங்கேயாவது ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் போக முடியாது. என் கண்களில், அதான் அந்த வேர்டு, என் கண்களில். அப்போ நான் இவ்வளோ கிரேஸ் கொடுக்குறேன், இவ்வளோ கிருபை கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சிம்பிளா ஈஸியா அவ பாஸ்ட திரும்பி பார்க்குறா பாரு. அவளுடைய பாஸ்ட திரும்பி பார்த்தா இதுதான் ஆண்டவருக்கு கோவம் வந்துச்சு. ஆமா, உனக்கு ஒரு ஃபியூச்சரை வச்சு அந்த மலைக்கு போ அப்படிங்கிறார். அவர் எங்க காட்டுறார்? பார்வோனுக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறார்னா அவருடைய பிளான், அவருடைய திட்டம், அவருடைய நம்மை குறித்த அவருடைய எண்ணங்கள் முழுவதும் மேலானவைகள். எனவே தான் கர்த்தர் சொல்றார், ஆமா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமா, இவளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆமா, ஈஸியா அதுக்குள்ளேருந்தே என்ன கைப்பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். இதுல இருந்து திரும்பி பார்க்கறதுல என்ன இருக்கிறது? இன்னைக்கு அநேகர் பெரிய தப்புல இருந்து எஸ்கேப் ஆகி சின்ன விஷயத்துல விழுந்து போறாங்க. அதாவது கொஞ்சம் என்னால இதை வந்து சில காரியத்தை டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது என்னன்னா, அவ ஆல்மோஸ்ட் சேவ்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 90% அவ காப்பாற்றப்பட்டு அந்த 10% அவுட் ஆகிட்டான். இந்த ரட்சிப்பு பூரணம் அடைகிற இடத்துல நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. 90% அவ சேவ். அவ சோதம்ல இருந்து வெளியே வந்துட்டா, எல்லாம் ரைட்டு தான். ஒரு ட்ராக் புதுசா போடப்பட்டிருக்கிறது, எல்லாம் ரைட்டு. கடைசியில் அவ மட்டும் சரி நாளைக்கு பார்க்கலான்னு ஒரு நாள டிலே பண்ணியிருந்தா கூட அவ லைஃப் மாறி இருக்கும். ஆமே, நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புல நாம செய்யற சின்ன தவறு கூட அது ஒரு பெரிய விளைவை நமக்கு கொண்டு வரும். ரெண்டாவது ஒரு நபரை வேதத்துல பார்க்க முடியும். அந்த நபர் யார் அப்படின்னா பார்வோன். இந்த பார்வோனை குறித்து அந்த சரித்திரத்துக்குள்ள போகல, அந்த கேரக்டருக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஃபர்ஸ்டே இந்த என்ன பண்ணிருக்கலாம், மொத்தத்துல பார்வோனையும் அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இத்தனை காலம் இந்த ஜனங்க அங்கதான் வாழ்ந்தாங்க, இந்த எகிப்துல தான் வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸா தான் புதிய பார்வோன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான். அதுக்கு முன்னதாக அந்த ஜனங்க நல்லா தான் இருந்தாங்க. யோசேப்பு நாட்கள் எல்லாம் வச்சு கொண்டாடினாங்க. எகிப்தியர் வந்து இஸ்ரவேலரை கொண்டாடினாங்க. யோசேப்பின் குடும்பம், மொத்த குடும்பத்தை வச்சு 430 வருஷம் ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாங்கன்னா அது லேசான காரியம் கிடையாது. மோசை நாட்கள் அந்த டைம்ல தான் அந்த சூழ்நிலையே மாறுது. அப்போ ஏறக்குறைய ஒரு 300 வருஷம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க எகிப்துல. ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்க, நீங்க கவனிச்சுக்கணும் தெரியும், பார்வோனுக்கே சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென், பார்வோனுக்கே சான்ஸ் கொடுக்கிறார். பார்வோனுக்கு சான்ஸ், என் ஜனங்களை போக விடு. எந்த பனிஷ்மெண்ட், எந்த வாதையுமே இல்லை. வாதை எதுவுமே அங்க வர்றதுக்கு முன்னாடியே சான்ஸ் கொடுக்கிறார். என் ஜனத்தை போக விடு சொல்லும் போது அவங்க கேட்க, ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்கிறான். அதன் பிறகு ஒவ்வொன்றா ஆரம்பிக்குது. நீங்க பைபிள்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், 7 இடத்துல 7 முறை பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அவன் இருதயம் கடினப்பட்டது என்று 7 இடத்துல பார்க்க முடியும். 7 முறை பார்வோன் கடினப்படுத்தினான். ரெஃபரன்ஸ் எழுதுறவங்க ரெஃபரன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 8:15, 8:19, 8:32, யாத்திராகமம் 9:7, யாத்திராகமம் 9:34, யாத்திராகமம் 13:15, யாத்திராகமம் 7:13, யாத்திராகமம் 7:13, 8:15, 8:19, 8:32, 9:7, 9:34, 13:15. சிலர் பார்க்குறாங்க ஏலம் போடுறாங்களான்னு. இல்லை, ரெஃபரன்ஸ் சிலர் நோட் பண்ணுறவங்களுக்கு இந்த 7 இடத்துல பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினதை பார்க்க முடியும். அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதின் அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்து 7 முறை கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவார். 7 முறை பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினா
அவனுக்கான சான்ஸ் முடியும் பாருங்க. அடுத்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவன் சரி விட்டுறலாம் நினைக்கும் போது கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்த விடாத விடாத. யாத்திராகமம் 9:12, யாத்திராகமம் 10:2, யாத்திராகமம் 10:20, யாத்திராகமம் 10:27, யாத்திராகமம் 11:10, யாத்திராகமம் 14:4, யாத்திராகமம் 14:8. இவ்வளவு இடத்துலையும் கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன் ஆண்டவரே? ஏன் கேட்டா ஆண்டவர் தந்த வார்த்தை இதுதான். ஏன் அப்படின்னா அவன் என்கிட்ட நோ சொல்றதே வழக்கமாய் கொண்டிருந்தான். நல்ல கவனமா கேளுங்க. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நோ சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னா ஆண்டவர் அவங்கிட்ட கேட்கறத ஸ்டாப் பண்ணிடுவார். When a person keeps saying no to God, one day God will stop asking. ஒரு மனுஷன், ஒரு வாலிபனோ யாரோ, நானோ யாரோ, ஊழியனாகட்டும், தீர்க்கதரிசி ஆகட்டும், யாராகட்டும், அவன் ஆண்டவர்கிட்ட நோ சொல்றதே வழக்கமாய் கொண்டிருப்பானால் ஆண்டவர் ஒரு நாளில் அவன்கிட்ட கேட்கறத விட்டுருவார். மோசே கிட்ட சொல்றார், மோசே நீ வந்துரு, அவன்கிட்ட கேட்காத வந்துரு அப்படிம்பார். நீங்க லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மோசையை கூப்பிட்டு தான் பேசுவான் பார்வோன். ஆண்டவர் சொல் விட்டுரு விட்டுரு விட்டுரு, வா நீ வந்துரு. அவன் தன் அவனுடைய வழக்கமாவே கொண்டிருந்தான். ஆண்டவர் அவர் என்ன சொன்னாலும் நோ நோ நோ, அடுத்த யூத் ஃபெஸ்ட், அடுத்த யூத் ஃபெஸ்ட், நோ. நம்ம வந்து இந்த நோ சொல்றதையே வழக்கமாய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறத ஸ்டாப் பண்ணிடுவார். மகனே உன் இருதயத்தை தா, உன் வாழ்க்கையை தா, இப்படி எல்லாம் கேட்கறது வந்து ஒரு நாள் நம்ம லைஃப்ல ஸ்டாப் ஆகிற நிலைமை வரும் தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை மட்டும் நம்ம லைஃப்ல வந்துடவே கூடாது. இதுதான் கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார் இருக்கும். ஆண்டவர் பார்வோன்ட்ட கேட்கறதே விட சொல்லிடுவார், விட்டுரு. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் நான் கேட்ட காரியத்துக்கு நோ சொல்றது எனக்கு ஆபத்து கிடையாது. ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு தர மறுக்கிறாரு தெரியுமா? அதுதான் எனக்கு பெரிய ஆபத்து. எனக்கு ஒரு சான்ஸ் தர மறுக்கிறார் தெரியுமா? தம்பிங்க அருமையா அந்த கொரியோகிராஃப் பண்ணாங்க. அந்த சான்ஸ் மிஸ் ஆகி பைபிள்ல அழுத 2 பேர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் யூதாஸ், இன்னொருவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏசா. அவன் அழுததை பார்த்து அவங்க அப்பா அழுதார். யூதாஸ் நிலைமையை பார்த்து இயேசு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனா நோ யூஸ். இவனுக்கு மறுபடி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி 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 நம்ம லைஃப்ல ஆண்டவர் சில காரியத்தை நம்ம கேட்கும் போது நோ சொல்லுவார். நோ, ஆண்டவர் நோ சொல்லிட்டார், என் லைஃபே போச்சு. இல்ல, ஆண்டவர் நோ சொல்றாருன்னா அவர் வேற ஒரு எஸ் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் அப்பா என்ன செஞ்சாலும் அது நன்மையா தான் செய்யறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மட்டும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் வாய்ப்பு தரும்போது, தேவன் தருணம் நீங்க கடினப்படுத்திட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல நீங்களா வரலாம் நினைச்சாலும், ஏன்னா இந்த பார்வோன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க எல்லாரும் போங்க, எங்களையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. இப்படிதான் கடைசி கான்வர்சேஷன் மோசேக்கும் பார்வோனுக்கும் நடந்தது இதுதான். நீ தயவு செய்து போயிரு, அப்படி இல்லை, நீங்க போகும்போது எங்களை பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறான். அப்படி போனதுக்கு அப்புறமும் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிறகு நான் எவ்வளவு நல்லவன் ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. 3வது ஒரு நபர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு கொடுத்து மறுக்கப்பட்டவன். அவன் பெயர்தான் சீமேயி என்கிறவன். சீமேயி ஒரு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தாவீது மேல கல்லை தூக்கி போட்டு அவனை சபிப்பான். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவுக்கு விரோதமாக தூஷணம்லாம் பேசக்கூடாது. அப்படி ஒருத்தன் பேசிட்டாலே அவன் கண்டிப்பா சாகணும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி கொலை செய்யப்பட வேண்டியவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, தாவீது காலில் வந்து விழுந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி கெஞ்சுவான். கெஞ்சும் போது ராஜா ஆணையிட்டு கொடுப்பார். என்ன ஆணையிட்டு கொடுப்பார் அப்படின்னா, இங்கே பாருப்பா, சரிப்பா நான் வந்து மன்னிச்சிட்டேன் உடனே அப்படி சொல்லிட்டு நீ சாவதில்லைன்னு சொல்லிட்டு ஆணையிட்டு கொடுப்பார். ஒரு பெரிய வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது போய் சாலமோன் வருவார். சாலமோன் வந்து என்ன போடுவார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பவுண்டரி போடுவார். வாய்ப்பு இந்த நம்ம டாக் ஷோவில் கேட்டோம்ல, ஒரு பவுண்டரி லைன் இருக்கும். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்க. ஆமாம், அதில் ஒரு பவுண்டரி போட்டிருப்பார் எல்லாத்துலேயுமே. அதை நம்ம தாண்டக்கூடாது.
அதை தாண்டும் போது நம்ம கிரேஸை வந்து மிஸ்யூஸ் பண்றோம், அதை வந்து கிருபையை போக்கடிக்கிறோம். என்ன பவுண்டரினா, நீ எருசலேமை தாண்டக்கூடாது. நீ எருசலேமில் இரு, உன்னை வந்து எதுவுமே அப்பா அதாவது தாவீது ராஜா சொன்னார்ல, நீ சாவதில்லைன்னு சாக மாட்டேன். ஆனால் வந்து உனக்கு கேரக்டர் வந்து மோசம். உன் கேரக்டர் மோசம் ஆனதுனால உனக்கு ஒரு லைன் போட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். யாரை எப்படி நடத்தினா பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்கள அப்படிதான் நடத்துவார். சிலர் லைஃப் பார்த்தா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, அப்படி அல்ல. என்ன எப்படி நடத்தினா, அதனால தான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஜெபிப்பேன், ஆண்டவர் 2 பேருக்குன்னு சொல்றீங்களா ஆண்டவர், எனக்கு முன்னாடி தயவு செய்து அப்படி இருக்கவே கூடாது. எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வேதா இருக்கணும், அது நீங்க நியமித்த வேயா மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. ஆமென். ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னை பத்தி. என்னை எப்படி நடத்தினா அங்க கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ நீங்க என்ன அப்படி நடத்துங்க. என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. இதுதான் வந்து என்னுடைய ஜெபம். என்கிட்ட கேட்கவே கூடாது, உன்னை எப்படி நடத்தவா, எதுவுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடத்திடுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி நடத்தணும்னு. அது போல தான் சீமைக்கு ஒரு எல்லை போட்டாச்சு, நீ தாண்டவே கூடாது அப்படி. 3 வருஷம் ஒரு பிரச்சனை கிடையாது. ராஜா வந்து பார்க்கவே இல்லை, தாண்டானா பார்க்கவே இல்லை. சில காரியத்தில் நம்ம சில தீர்மானம் எடுப்போம் தெரியுமா, நீ இதை பண்ணவே கூடாது. சில நாட்கள் அப்படியே நல்லா போயிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லைன்னு வரும்போது நம்ம எதை மறந்துடுவோம் தெரியுமா, அந்த பவுண்டரியை மறந்துடுவோம், நாம் எடுத்த தீர்மானத்தை மறந்துடுவோம். சில பார்த்துருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிமாங்க, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படிமாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு, இருந்தால் சில காரியத்தை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ மறந்துட்டேனே அப்படிமாங்க. அப்படி மறந்துட்டான். நம்ம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற நிலைமையில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப காஷியஸா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். ரொம்ப அவன் இதெல்லாம் என்ன, வீட்டுல இருந்து 2 வேலைக்காரங்க போயிட்டாங்க. அவன் வந்து இந்த இடத்துல நான் ஒரு வேட சொல்ல விரும்புறேன். சீமை அவனுடைய பாஸ்டுக்காக தண்டிக்கப்படலை. உண்மையில அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் எதை வச்சு தெரியுமா, அவன் செஞ்ச செயலை வச்சு. ஆனா அவன் தன்னுடைய பாஸ்ட வச்சு தண்டிக்கப்படலை. அவன் இப்ப பிரசண்டா ஒரு காரியம் செஞ்சா பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைய அவன் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டான் பாத்தீங்களா, அது நிமித்தம் அவன் தண்டிக்கப்பட்டான். அதற்கு அவன் கொடுத்த விலை கொஞ்சம் அல்ல. நம்முடைய பாஸ்ட் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம், என்னெல்லாமோ பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம எவ்வளவோ பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இறக்கத்துக்காய் அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். அவர் புறக்கணிக்காம கிருபையை தரார். நீ வாழ்ந்துக்கோப்பா, எருசலேம் என்பது அது மகாராஜாவின் நகரம், ஆண்டவர் சமூகம். இங்க பாரு, உனக்கு ஒரு நான் லைஃப் தரேன், நீ என் சமூகத்தை விட்டு விலகாம இரு, என் பிரசனத்தை விட்டு விலகாம இரு. நீ இருந்து நீ எவ்வளவு நாள் இரு, உன்னை நீ உன் பழைய லைஃப் வச்சு நான் உன்னை பனிஷ் பண்ணவே மாட்டேன். சீமை அவனுடைய பழைய வாழ்க்கையை வைத்து தண்டிக்கப்படவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்கப்பட்ட, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் அதை அசட்டை பண்ணினது நிமித்தமாக மட்டுமே அவன் தண்டிக்கப்பட்டான். நம்ம நினைக்கிறோம், ஆமே ஐயோ எப்படினாலும் எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கிறது, நான் அப்படி பண்ணியிருக்கிறேன், இப்படி எதுக்குங்க வாய்ப்பு கொடுக்கிறார்? தண்டிக்கும் போது சேர்த்து தண்டிக்கிறதுக்கா? இல்ல, பழையன ஒளிந்தன. பழைய இன்னைக்கு அநேகர் தண்டிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் பாருங்க, ஆமென், அவங்க வனாந்திரத்தில் அவங்க தண்டிக்கப்பட்டதனுடைய நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எகிப்துல வாழ்ந்த வாழ்க்கை தேவன்னா யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க எகிப்துல. அதனால அவங்க தண்டிக்கப்படல. அவங்க வனாந்திரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவங்க மிஸ் பண்ணாங்க பாருங்க. ஆண்டவர் வாய்ப்பு தர்றது நீ எதுக்கு தெரியுமா? நீ திருப்பி அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். வாய்ப்பு தரும்போது எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில அசதியா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த 3 நபர்களை உங்க மத்தியில சொல்றேன். உங்க பாஸ்டை விட உங்களுக்கு மனசு இல்லையா? ஆமென், அது ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் உங்களை விடும். உங்க இருதயத்தை நீங்க நோ சொல்லி கடினப்படுத்திட்டே இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்கறத விட்டுருவார். சவுல் லைஃப்ல கடைசியில் அவன் யாரை தேடி போறான் அப்படின்னா, குறி சொல்றவங்களை தேடி போறான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையே இல்லாம போயிட்டு. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ஆன்லைன்ல அநேகர் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமே, கர்த்தரிடத்துல ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவர் இத்தனை பேர் வரணும்னு ஜெபம் பண்ணவே இல்லை.
இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் யார் கேட்கணும், இங்கே யார் யார் வரணும், அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரே நோக்கம்தான், உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பை தவற விடாதே, நேரம் பறக்குது. ஆமென். வாய்ப்பை பயன்படுத்தின 3 நபர்களை சுருக்கமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒருத்தங்களை சொல்ல முடியும், உன் பெயர் தான் லேவி. இந்த லேவியோடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மோசமான ஆரம்பம். நமக்கு தெரியும், யாத்திராகம் 34வது அதிகாரத்தில் ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த சம்பவத்துக்குள் நான் போகவில்லை. தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு மாம்ச கோபத்தில் செய்கிற செயல். அதாவது இந்த கிரைம் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, கிரைம் உங்களுக்கு இருப்பாங்க. சிரிக்கிறீங்க, கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. ஆமென். இந்த யாக்கோபு வீட்டில் இந்த லேவி யாரை பார்ட்னராக தெரிஞ்செடுத்திருக்கிறான் பாருங்க. சிமியோனை, ரூபன் இருக்கிறான், யூதா இருக்கிறான். நம்ம யாரை நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக தெரிந்தெடுக்கிறோங்கிறதுல ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்க மோசம் அப்படி முத்திர குத்த சொல்லலை. நம்ம விழுந்துருவோன்னு தெரிஞ்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ஆகாது. இந்த லேவியுடைய தோல்விக்கு லேவியுடைய ஆரம்பமே தோல்வியிலேருந்து ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிகினிங் வந்து நல்ல பிகினிங்கே கிடையாது. அதாவது உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. அவ்வளோதான். அவன் பிகினிங்கே ரொம்ப மோசமான பிகினிங். சிமியோன் கூட சேர்ந்து போய் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவான். இன்னைக்கு இது வந்து வாலிபர்கள் மத்தியில் ரொம்ப சின்ன விஷயத்தை கூட பெருசாக கோவம் வந்துடும். கோவம் வந்து மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு அதில் ஒரு ட்ரெண்டு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. இது ரொம்ப முக்கியம். இது உன் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். இந்த லேவியோடைய பிகினிங் வந்து ஒரு ஒஸ்ட் பிகினிங் சொல்லலாம். அவன் லைஃப்ல பிளெஸிங் வந்து எடுபட்ட, அப்படிதான் அவன் லைஃபையே ஸ்டார்ட் பண்றான். யாக்கோவின் 12 பிள்ளைங்கிறது 12 கோத்திரங்கள். இந்த லேவி கோத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆரம்பம். ரீசன் என்ன தெரியுமா? சிமியோன் கூட சேர்ந்து ஒரு செயலை செஞ்சிருப்பான். ஆமா, அவங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் போய் அழிச்சிருவாங்க. அப்பொழுது தகப்பன் உள்ளம் உடஞ்சி சொல்லுவாரு, அப்பாவுடைய வாசனை நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும்போது இந்த லேவி மேல என்ன வைக்கிறார் தெரியுமா? சாபத்தை வைக்கிறார். சாபத்தை சுமக்கிற, சாபம் வைக்கிறார்னால அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஃபியூச்சரே இனி இல்லை. ஆமென். ஃபியூச்சரே இல்லை. லேவிக்கு நோ ஃபியூச்சர். இதான் லேவியோடைய லைஃப். லேவிக்கு நோ ஃபியூச்சர். ஆமென். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், நம்ம யாரு கூட பழகுறோம், யாரு கூட சுத்துறோம், யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, நீங்க கூட சும்மா தான் இருப்பீங்க. ஆமே. எனக்கு மறக்கவே முடியாது, எங்க அம்மா மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் 12th படிக்கும்போது என் கிளாஸ்ல இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாரும் கூடயும் நான் ஃப்ரெண்டு. அப்போ ஒரு கிளாஸில் உள்ள ஒரு 2-3 பசங்க யாரு கூடயோ சண்டை போடுறதுக்காக வெட்டுனி மடத்தில் ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாங்க. நான் அப்போ தான் எங்கேயோ போயிட்டு வரேன். வரும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா நான் அவங்கக்கிட்ட அங்கே எதுக்கு நிற்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது. அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு அப்படியே போயிட்டேன். அடுத்த நாள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து, நீ இப்படி இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்த இடத்துல நீ நின்னதா எனக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு அங்கே பிரச்சனை நடந்தது எதுவுமே தெரியாது. அங்கே என்ன பிரச்சனைன்னா, அந்த இடத்துல போய் பேசிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஏதோ 2 இஷ்யூ ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டாங்க, பாஸ்டர் பையன். இந்த பாஸ்டர் பிள்ளைங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, கிருபை பெற்றவங்க. ஆமே, அது பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அதை அப்படியே போட்டு விட்டாங்க. அதுவும் நான் இன்னும் பண்ணுறது மாதிரியே போட்டு விட்டாங்க. ஆமாம், எனக்கு இது சொல்லும் போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சும்மா அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போனேன். உனக்கு இந்த ஹாய் பையாய பார்த்து. ஆமே, இந்த அதான் எனக்கு என்ன வந்து லேவி, நான் இப்படிதான் கேட்டேன். லேவி ரூபன்ட்டு சேர்ந்துருக்கலாம், யூதா இருக்கான். யூதா உனக்கு வேற சேர்றதுக்கு ஆளு கிடைக்கலையா? தனியா கூட இரு. இன்னைக்கு என்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க பாக்கியவான்கள். ஆமே. உலகம் உங்களை
வெறுத்தால் அது உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னே என்ன, அதாவது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூட போய் நிப்போம் தெரியுமா. ஃபியூச்சர் கட் ஆகுது. லேவிக்கு ஃபியூச்சர் அவுட். ஃபியூச்சர் இல்லாம ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதை விட பரிதாபம் இருக்குதா? ஃபியூச்சரே கிடையாது. ஃபியூச்சரே கிடையாது. ஃபியூச்சரே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான். லைஃப் அப்படி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு கோத்திரமா இருக்கிறாங்க. எல்லா கோத்திரம் இருக்கிறாங்க. ரூபன் கோத்திரம், யூதா கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம். அது நடுவில் ஃபியூச்சர் இல்லாத ஒரு கோத்திரம் இருக்குது. அதுதான் லேவி. அவன் நினைச்சான் நமக்கெல்லாம் சான்ஸ் இனி கிடைக்காதுன்னு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது மோசே நின்று சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு கேட்டதும் லேவி என்ன பண்றான் தெரியுமா? இப்போ கம்பெனிக்கு ஆளை சேர்க்கல. சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒப்பு கொடுக்கறது கூட பக்கத்தில் இருக்கிற ஆள் கை தூக்கணும். ஆமே, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க கை தூக்கணும். ஆண்டவரே நானும் ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஃப்ரெண்டில், சிலர் ஃப்ரெண்டில் கொடுக்கும்போது நீ போறியா இல்லையா, நீ இல்லை, நம்ம எதுக்கு வம்பு. இந்த இடத்துல இந்த வேர்டை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், மீதி எல்லாரும் பாவத்தில் இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் பாவத்தை விட்டு கர்த்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவன்தான் லேவி. வாய்ப்பை பயன்படுத்துறவன் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான் பாருங்க. ஒரு என்ன யார் என்ன பண்ணாலும், ஏன்னா நான் ஃபியூச்சர் இல்லாதவன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த சான்ஸ் எனக்கு எப்படிப்பட்ட ஃபியூச்சரை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நான் வந்து நிக்க போறேன். இனி அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது. வந்து நின்னா பாருங்க. கர்த்தர் சொன்னா, நான் அவனுக்கு சுதந்திரமா இருப்பேன். நான் சிம்பிளா சொல்றேன். ஆமென். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு லேண்ட கொடுத்தாங்க பாருங்க. ஆமென். எல்லா கோத்திரத்தாரும் அவங்களுக்கு லேண்ட செலக்ட் பண்ணும்போது லேவி லேண்ட செலக்ட் பண்ணாம லார்ட செலக்ட் பண்ணா பாருங்க. ஹalleluya. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புல நான் லேண்ட செலக்ட் பண்ண மாட்டேன், நான் லார்ட செலக்ட் பண்ண போறேன். ஆமென். அவன் தான் லேவி. அந்த லேவி எங்க கொண்டு வச்சிட்டார் தெரியுமா? சர்ச்சில் கொண்டு வச்சிட்டார். அந்த லேவியை யாரா மாத்திட்டார் தெரியுமா? நீ யார்ட்டையும் நீ தான் எல்லாரையும் பிளஸ் பண்ண போற. அவன் வாரான். மற்ற 10 என் பக்கத்தில் இருக்கிறவன் சிமியோன் என்ன பண்றான்? இந்த இடத்துல சிமியோன், உன் கம்பெனி, உன் சவகாசம், என் வாழ்க்கையே முடிச்சது போதும்பா. நீங்க மற்ற 11 கோத்திரங்கள் எடுத்து வைக்காத நிலைய லேவி எடுத்து வைக்கிறான். இதுதான் கர்த்தர் கேட்கிற வாய்ப்பு என்பது அதுதான். நீங்க 10 பேரா வந்திருப்பீங்க, 15 பேரா வந்திருப்பீங்க, 50 பேரா வந்திருப்பீங்க, டீமா வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் தருகிற இந்த வாய்ப்புல பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு உறுதியான தீர்வு, ஏன்னா எனக்கு ஃபியூச்சர் இல்லாம வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனோடு, ஒரு ஸ்ட்ராங் தீர்மானத்தோடு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி take a bold stand for God. இது ஒரு டிஃபிகல்ட்டான டைம். இதே மாதிரி யூத் ஃபெஸ்ட் வச்சு நல்ல பாட்டெல்லாம் பண்ணி சொல்லல, அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. பெரிய கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? எந்த கொஸ்டின் கர்த்தர் பட்சத்தில் வந்தா பேதுரு மாதிரி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர் இல்லாம இருக்கிறவன் யுத்தங்கள்லாம் நடக்குது பார்த்துருக்கீங்களா? அதாவது இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்கும்போது அதில் வந்து இந்த ஈரானில் உள்ளவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க என்ன சொன்னாங்க, எங்க தலைவரையே நீங்க போட்டீங்க, இனி நாங்க இருந்தா என்ன போனா என்ன சொல்ல, அடி மரண அடி மாறி விட்டுருவான்னு பார்த்தா அடி மேல அடி. ஏன்னா எங்களுக்கு ஃபியூச்சரே இனி இல்ல, ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஃபியூச்சரே இல்லை, எப்படியும் அடி விழுது கன்ஃபார்ம், திருப்பி எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். ஃபியூச்சரே இல்லாதவன் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் அவனுக்கு ஃபியூச்சர் எப்படிங்க இருக்கும்? எல்லாருக்கும், அதாவது உங்க கூட இருக்க 10 பேருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல கிடைச்சிட்டு உங்களுக்கு மட்டும் கிடைக்கல. இன்னும் 1 வீக்ல கிளாஸ் முடியுது. எப்படி இருக்கும்? எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. ஆமே, எல்லாரும் சொல்றாங்க நாங்க வந்து எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம், எங்க வீட்டில் சொல்லி எல்லாருக்குமே எங்களுக்கு சீட்டும் கிடைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே டோர் ஓப்பன் ஆகல.
எல்லாத்துக்கும் என் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஃபியூச்சர் இருக்கு. எனக்கு ஃபியூச்சர்ல, ஆனால் சேர்ந்தான் போறோம், சேர்ந்தான் வரோம். எல்லாருக்கும் காரியம் நடக்குது, எனக்கு மட்டும் காரியம் நடக்கல. சேர்ந்தான் போறோம். எவ்வளவு நாள் இப்படி சேர்ந்து 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 சேர்ந்து. ஆமேன். ரூபன் வந்தானா அல்லது யாராவது வந்தாங்களா? உனக்கு உனக்கு உன் கோத்திரத்துக்கு ஒன்றும் கிடையாதுல்ல, என் கோத்திரத்திலிருந்து உனக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஆமே. அவன் பார்த்தா இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இது ஆப்ஷன் இல்லை. ஆமா, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுவே அவனுக்கு தெரியல. எந்த ஆஃபருமே வைக்கல மோசஸ், எந்த ஆஃபருமே வைக்கல. கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவன் யார்? லேவி வாரா, லேவிட்ட சொல்றான் எல்லாத்தையும் வெட்டு அப்படிங்கிறான். வெட்டுறான். இதுதான் தீர்மானம். ஆண்டவர் யாரையும் வெட்டுன்னு சொல்லல. அவன் போன்ல இது அழின்னு சொல்லுவார், டெலீட் பண்ணுன்னு சொல்லுவார். அவன் வெட்டுறான். அவன் தான் லேவி. வாய் போர்த்தன் பயன்படுத்திட்டான். ஆண்டவரே, சிம்பிளா சொல்றேன், நேத்து வர நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து, ஆண்டவரே இன்னையில இருந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர போறேன். அவன் தான் லேவி. நேத்து வர நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து. ஹல்லேலூயா. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றே. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்பும். கைகளை உயர்த்தி உதவி செய்யுமே, உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. உதவி உமக்கு உகந்ததாக்குமே, மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே. இயேசுவே மனமிறங்கி. ஆண்டவர் அந்த லேவிக்கு தலைவிதி, இந்த ஊர்ல தலைவிதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த விதியை, அந்த டெஸ்டினியே மாத்திட்டார் ஆண்டவர். மாத்திட்டு இவனை யாருன்னு யாக்கோபு சொன்ன, வாசனையை கெடுத்தவன். ஆண்டவர் சொல்றார், நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து எனக்கு தூபம் காட்டணும் அப்படிங்கிறார். எனக்கு இப்போ நீதான் வாசனையே அப்படிங்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்குன்னு ஒவ்வொரு ஏரியாவை ஒதுக்கும் போது லேவியை விட்டுரு. ஆமா, அவனுக்கு நாதான் எல்லாம், நாதான் அவனுக்கு எல்லாம். அவனுக்கு எங்க போனாலும், எந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் டோர் ஓபன் ஆகும். யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு டோர் ஓபன் ஆகாது. ரூபன் கோத்திரத்தார், சிமியோன் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல டோர் ஓபன் ஆகாது. ஆனா லேவி கோத்திரத்தார் எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகும். அவங்களுக்கு முன்னாடி யாரும் டோரை க்ளோஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ கர்த்தருக்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ள வா. இயேசுவின் நாமத்தில் நீ எங்க இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உனக்கான ஒரு அனுகூல கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத தம்பி, இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத தம்பி. அந்த எக்ஸ்ட்ரீமை பார்த்துட்டல நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க கொரியோகிராஃபி பண்ணும்போது நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் நடிக்க விடாத அப்படின்னு. ஒன்றாவது சொல்ல, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியாது, இதை விட மோசமாக இருக்கு. பார்த்தீங்களா, அந்த டாக் ஷோவில் சொன்னார்ல, 12 வயசு பிள்ளைங்க 4 பேர். 12 வயசு பிள்ளைங்கன்னா என்ன படிப்பாங்க? இல்லை, எங்க சர்ச்சில் சொல்லுவோம், இந்த பாம்பு மட்டும் வரக்கூடாது. ஒன்று சொல்லு, வாயை திறந்து என்ன 6th படிப்பாங்களா? 6th நான் 6th படித்தேனா? நான் 6th படிக்கும்போது நம்ம பிரச்சனையில் என்ன தெரியுமா? அப்போல்லாம் என்ன, இந்த மயில் இறகு குட்டி போடலாம், புக்குக்குள்ள வச்சுட்டு குட்டி போடுதா பாரு, குட்டி போடலை, இப்படி இப்போ எப்படி போயிட்டு பாருங்க. குட்டி இந்த காலம் போய் என்னங்க இது. போன மாதம் எங்கள் சர்ச்சில் மதுரையிலேருந்து ஒரு 12th படிக்கிற பொண்ணை சர்ச்சை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அது தாங்க முடியல சந்தோஷம். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவள் 6th படிக்கும்போது, அவள் இன்ஸ்டாவில், அப்போல்லாம் எனக்கு இன்ஸ்டான்னு என்னன்னே தெரியாது. நம்ம தம்பி இங்கே ஒருத்தர் இருக்கிறான், நிதிஷ்னு ஒருத்தன்,
அவன் தான் வந்து அண்ணே ஃபேஸ்புக் வயசானவங்க யூஸ் பண்ணுறதுண்ணே வாங்கண்ணே நான் உங்களுக்கு அக்கௌண்ட் அவனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண வச்சு அப்படி தான் இன்ஸ்டா அக்கௌண்ட் அவன். அப்போ 6th படிக்கிற பிள்ளை அந்த டைமில் எனக்கு இன்ஸ்டாவில் என்னன்னே தெரியாது. அந்த பிள்ளை 6th இன்ஸ்டாவில் யார்கிட்டயோ சேட் பண்ணதை அவங்க அம்மா திட்டாங்க. திட்டினதும் அவன் கதவை க்ளோஸ் பண்ணான். 6th ஸ்டாண்டர்ட் 12 வயசு இருக்கும். இவன் என்னடா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான்னு திறந்து பார்த்தா தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறான். தூக்கி எப்படி போடுவது என்ன எப்படி தெரிஞ்சிருக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் கேட்டாங்கல்ல, ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் அந்த போனோகிராஃபிக்கா அதுக்கு அது ரிலேட்டடா எத்தனையோ லட்சம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தீமையான காரியத்தை செய்யறதுக்கு விசாலமா இருக்கு, விசாலமா இருக்கு. அந்த பிள்ளை அப்படி இறக்கி வச்சுட்டு ஃபோன் பண்றாங்க. எப்படி ஃபோன் நம்பர் கிடைச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒன்னே ஒன்று கேட்டேன், பிள்ளைக்கு உயிர் இருக்கா? ஆமா பாஸ்டர். அப்படியே ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பிள்ளைய கொண்டுட்டு வராங்க சர்ச்சுக்கு. ஆமே, அவங்க தேவனை அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆமே கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மளை கொண்டு போயிடுவான். இப்போ 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 கொஞ்ச நாளா சில அந்த நியூஸ் கொஞ்சம் குறைவு. ஒரு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நிறைய கேம்ஸ் அடிக்ஷன்ல நிறைய விதமான இப்போ நிறைய கேம் வந்து கவர்மெண்டே வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க. சில கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய லாஸ்ட் போர்ஷன் வந்து எங்கேயாவது போய் சாகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய பையன் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த பையன் திடீர்னு இறந்துட்டான். எப்படி இறந்தான், என்ன ரீசன் ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் அவன் ரூமில் அவன் எடுத்ததெல்லாம் பார்த்தா அது ஒவ்வொரு இவன் எல்லா லெவலையும் கிளியர் பண்ணி கடைசியில் சூசைட் பண்ணணும். சூசைட் பண்ணிட்டான். அவ்வளோ எக்ஸ்ட்ரீம். இப்படிதான் பிசாசானவன் இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நடுவில் நிற்க வச்சிருக்கிறார். திருப்பி நீ அந்த வழியா லோத்தின் மனைவிய மாதிரி பார்வோனை போல நீ எப்படி போக போறியா? இல்லை ஆண்டவரே, நான் இங்கே வரேன்னு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீ வந்துடணும் அப்படின்னா மட்டும்தான் நிற்க முடியும். எக்ஸ்ட்ரீமுக்கு வர முடியும். எப்படி? மல்கியா 3:3 வாசிங்க. மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, எல்லா புத்திரரையும் சொல்ல மாட்டார், லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. எப்படி சுத்திகரிப்பாராம்? உட்கார்ந்துருவார் அவரு. நீ வந்துட்டா போதும். ஒரு ஸ்ட்ராங் தீர்மானம். ஆண்டவரே, இன்று கடன் நாளை ரொக்கம்னு இந்த அப்படி வரக்கூடாது. ஆண்டவரே இந்த மே லீவ் முடியட்டும், எடுக்கிறேன் பாருங்க தீர்மானம். என்ன தீர்மானம்? இப்போ கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யாருன்னு கேட்ட உடனே எது அடுத்து என்ன செய்ய சொல்ல போறாருன்னே தெரியாது. அடுத்து மோசே என்ன சொன்னார் தெரியுமா? சொந்தக்காரன் உறவுகாரன் பார்க்காத எல்லாத்தையும் வெட்டுன்ட்டாரு. இது சொல்லியிருந்தா நாங்க வந்திருக்கு. அப்படி யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஃபியூச்சர் இல்லை, எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. சாபத்தை என் தலைவிதி, இதுதான் தலைவிதிப்பா, இதுதான் உன் தலைவிதிமா, இதை மாற்றவே முடியாது, இதை நான் சுமந்தது போதும். நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்றேன், இன்னைக்கு சில உள்ளங்கள் இதில் எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா தர மாட்டார். சில ஸ்ட்ராங் டிசிஷன் இன்னைக்கு சிலர் எடுக்க போறீங்க. இயேசு நாமத்தில் சொல்லுங்க, 26 யூத் ஃபெஸ்ட் உன் தலை விதியை மாத்திர யூத் ஃபெஸ்ட். நம்புற பிள்ளைங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்துருவார். அவர் அற்புதம் செய்ய எங்கேயுமே அவர் உட்காரல, அற்புதம் செய்ய எங்கேயுமே உட்காரல. ஆனா என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீர் என்றோ, என்னையே தரை மட்டும் தாழ்த்துகிறே தந்துவிட்டே அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். வந்துட்டான். அவர் உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவி புத்திரரை வாசிங்க.
சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப கேட்கலாம், இனி அப்ப சிமியோன் கூட பேசக்கூடாதா? சிமியோனை பிளஸ் பண்ண பேசு, சிமியோன் கூட பாவம் செய்ய பேசாத. நான் சொல்றது புரியுதா? இனி லேவி நீ சிமியோன்ட பேசிக்கோ பழகிக்கோ, திருப்பியும் பழைய தப்பு செய்யறதுக்காக இருக்கக்கூடாது, பிளஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அந்த சிமியோனை கர்த்தரிடத்துல திருப்புறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். சிமியோனை கர்த்தர் பட்சம் சேர்க்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த லேவிக்கு சுத்திகரிக்கப்படுறான் தெரியுமா? இவனுக்கு வந்து எங்க போனாலும் டோர் ஓபன் ஆயிட்டே இருக்கும், டோர் ஓபன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற பிளஸிங், பெரிய பிளஸிங். அவனுக்கு யாரு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவனுக்குரியது கிடைத்து கொண்டே இருக்கும். அவன் வாழ்க்கை அதனாலதான் ஆண்டவர் பிரமாணம் எழுதும் போது சொல்லுவார், இங்க பாரு, நீ வீட்டுல என்ன விருந்து வச்சாலும் சரி லேவி சாப்பிட்டானான்னு கேளு அப்படிம்பார். என்ன கேர் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவன் ஏன் பட்சத்துல வந்து நின்றான். அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அவனுக்கு கொடுத்தேன், வந்துட்டான். இன்னைக்கு இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆமென், உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எடுத்து வை, ஸ்ட்ராங் டெசிஷன். என்ன வந்தாலும் இதனால எனக்கு 4 பேர் என்ன அன்ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆமென். 5 பேர் என்கிட்ட இருக்கிற எல்லாம் 10 கோத்திரத்தார் 11 கோத்திரத்தார் ஒன்னா நிக்கிறாங்க, லேவி தனியா நிக்கிறான். கர்த்தர் 11 கூட நிக்கல, இந்த 1 கூட வந்து நிக்கிறார். ஹalleluya. நீ கர்த்தருக்காக நின்றால் கர்த்தர் உனக்காக நிற்பதை மற்றவர்கள் காண்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற சில லேவி கோத்திரத்தாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஆமென். அடுத்த 2வது ராகாப். ராகாப்னாலே ராகாப் என்னும் வேசி அப்படிதான் இருக்கும். ராகாபுக்கு வந்து ஒரு சொல்லும்படியான ஒரு பாஸ்ட் லைஃப் கிடையாது. ஆனா அவ ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்தாள். நல்ல கவனமாக கேளுங்க. நீ எடுக்கும் தீர்மானம் சரியானதா இருக்குமானால் உன் கடந்த காலம் உன்னை தகுதி இழக்க செய்யாது. If your decision is right, your past cannot disqualify you. உன்னுடைய தீர்மானம் கரெக்ட். இன்னைக்கு உன் பாஸ்ட் தான், இவெல்லாம் சர்ச்சுக்கு வருவானா, இவெல்லாம் சர்ச்சுக்கா, இவனை பத்தி எனக்கு தெரியாதா, இப்படி பாஸ்ட வச்சு நம்மளை பேசி நம்ம தகுதி இல்லாதவங்களாகவே ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆண்டவர் இன்னைக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, ராகாபுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, என்ன பாஸ்ட், அவன் பாஸ்ட் லைஃப். அது ராகாப் என்னும் வேசி. அவளுடைய பாஸ்ட் லைஃப் என்ன தெரியுமா? ப்ராஸ்டிடியூட். அவளுடைய ஃபியூச்சர் லைஃப் என்ன தெரியுமா? woman of faith. hallelujah. எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து எங்க கொண்டு வரார் பாருங்க. prostitute என்கிற நிலையில இருந்து women of faith அப்படின்னு கொண்டு வரார். ரீசன் என்ன? ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தா பாருங்க, சரியான தீர்மானம். என்ன தீர்மானம்? 2 பேர் வேவு பார்க்க வருவாங்க. வேவு பார்க்க வரும்போது அவ சொல்லுவா, என்னையும் நீங்க காப்பாத்துங்க, என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நாங்க காப்பாத்துறோமா, அது அடையாளமா எங்களை எந்த கயிறை கட்டி இறக்கி விட்டியோ அந்த ஒரு சிவப்பு கயிறில் கட்டி வச்சுக்கோ. அது மட்டும் போதாது, இந்த வீட்டுல உங்க அப்பாவை கொண்டு வா, உங்க அம்மாவை கொண்டு வா, உன் பிரதர்ஸை கொண்டு வா. இந்த வீட்டு, ஏன்னா இந்த வீட்டுல தான் என்ன நடக்குது தெரியுமா? வேசித்தனம் நடக்குது. அப்போ இந்த வீட்டுல யார் இருக்க மாட்டாங்க? குடும்பத்தார் இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல வேற யாராவது அப்போ இருந்திருந்தா இந்த 2 வேவுக்காரரையும் சொல்லியிருப்பாங்க, இங்க இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இவ மட்டும்தான் இருப்பான். இந்த வீட்டுக்குள்ள யார் என்றானாலுமே வெளியே இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தப்பு பண்ணதான் போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வெளியூர்ல இருந்து வந்ததும் எல்லாரும் எங்க போறாங்க தேடி பாக்குறாங்க, காணல. அப்போ நேரம் அங்கதான் போயிருப்பாங்க. இந்த தப்பு பண்றதுக்காக வெளியூர்ல இருந்துலாம் வருவாங்க. அப்போ இந்த தப்பு பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. என்ன ஒரு மோசமான பாஸ்ட் லைஃப் பாத்தீங்களா? ஆனா அவ ஒரு சரியான தீர்மானம் எடுக்கிறா. என்ன தீர்மானம்? அப்போ என் வீட்டுல யாரை நான் கொண்டு வரணும்? எங்க அம்மாவை கொண்டு வரணும், எங்க அப்பாவை கொண்டு வரணும், என் சகோதரர்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா இந்த வீட்டுல நீ என்ன நடக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது. அவ எடுத்த தீர்மானம் கயிறை கட்டுறதில்ல. கயிறை கட்டி எல்லா வீட்டிலும் கயிறை கட்டி போடலாமே. ஆமா, நம்ம என்ன தெரியுமா? காலைல 2 அதிகாரம், மாலையில 2 அதிகாரம். இது பெரிய தீர்மானம் கிடையாது. இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள எங்க அப்பாவை கொண்டு வரணும், எங்க அம்மா, என் ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வரணும். இந்த வீட்டுல நீ என்ன நடக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது. ப்ராஸ்டிடியூட் இதை விட மோசமாட்ட இங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அவ இருந்தது எரிகோவில்.
அவ ஃபியூச்சர் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவ பாஸ்ட் ஜெரிகோ, ஃபியூச்சர் இஸ்ரேல். ஆமென். உன் பாஸ்ட் தான் ஜெரிகோவா இருக்கணும். உன் ஃபியூச்சர் இயேசுவின் வம்ச வரலாறு எழுதும் போது அந்த லிஸ்ட்ல ராகாபுடைய பெயரை வைத்தார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ எடுக்கிற தீர்மானம். ஆமென். பி மேஜர், பி மேஜர். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் உதவும். உடையும் நோருக்கும் ஊருக்கும் உடையும் கைகளை உயர்த்தி ஐம்பொருள்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியா. வெற்றி வாழ்க்கையுள்ள, வெற்றி வாழ்க்கையுள்ள அக்கினி என் உள்ளம். நான் போன யூத் ஃபெஸ்ட்ல வந்தேன், ஒரு தீர்மானம் எடுத்த போனேன். அவள உன் பாஸ்ட் ஜெரிகோ உன்னுடைய பாஸ்டா தான் இருக்கணும். உன் பாஸ்ட் லைஃப். இது அப்ப கேட்கலாம், புதிய பள்ள ராக வேணும் வேசின்லாம் திரும்ப அப்படிதான். ஏன்னா அது தெரிஞ்சிருக்கணும் எங்க இருந்து கொண்டு வந்தாரு பாரு. இயேசுவின் வம்ச வரலாறுல ராகாபை கொண்டு வந்துட்டார். விசுவாச வீரர்கள் பட்டியல்ல ராகா, விசுவாசத்தினாலே ராகா அப்படின்னு விசுவாச பிராஸ்டிடியூட்டா இருந்தவளை women of faith கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. ஒரே ஒரு தீர்மானம். ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி பார்க்கிறவங்க, இது கர்த்தராலே ஆயிற்று. நல்ல கைகளை சாட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெரிகோவில் இருக்கிறது வரைக்கும் நீ ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்புக்கு கீழே இருக்கிற. நீ இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டேனா நீ கிருபைக்கு கீழே இருக்கிற. அதன் அர்த்தம் என்ன? உன் மேல இருக்கிற ஆக்கினை இனி இல்ல. இனி உன் பாஸ்ட் லைஃபை சொல்லி யாருக்கும் உன்னை பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வம்சத்துல தான் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு உறுதியான தீர்மானம், ஸ்ட்ராங் டெசிஷன். லேவியை போல, ராகாபை போல. லேவி என்ன தீர்மானம் எடுத்துட்டான் தெரியுமா? கர்த்தர் பட்சத்துல நின்றணும். ராகவ் என்ன தீர்மானம் எடுத்து, இனி என் வீட்டுல வேசித்தனம் இருக்கக்கூடாது. இனி என் போன்ல, இனி என் லேப்டாப்ல வேசித்தனம் இருக்கக்கூடாது. இனி என் எண்ணத்துல வேசித்தனம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கரெக்டா எரிகோ டைம் சொல்லல. நாங்க இந்த டைம் வருவோம்னு சொல்லல. எப்போ வருவோம்னு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எரிகோவை பிடிக்க வரும்போது ராகா வீட்டுக்குள்ள மொத்த குடும்பம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய அந்தரங்க பாவம் உன் குடும்பத்தையே சின்னாபண்ணமாக்கும். ஆனா உன்னுடைய அந்தரங்க பரிசுத்தம் உன் குடும்பத்தை சுத்திகரித்து கொண்டு வந்து நிறுத்தும். உறுதியான தீர்மானம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றாய் என்னுடைய ஃபேவரட் பேதுரு. ஆமென். இந்த பேதுரு நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் வான் பண்ணுவாரு, நல்லாதான் இருப்பான். ஆமென். அதாவது நல்ல வார்னிங்க நீங்க ரெண்டு விதத்துல பார்க்கணும். லோத்தின் மனைவிக்கு வார்னிங் கிடைச்சது, அவ எங்க இருந்தா? சோதோமுக்குள்ள இருந்தா. பேதுருவுக்கு வார்னிங் கிடைச்சது எங்க இருந்தா தெரியுமா? இயேசுவோடு இருந்தான். நம்ம சோதோமுல இருக்கும்போது வார்னிங்க பெருசா பார்ப்போம், இயேசுவோடு இருக்கும்போது வார்னிங்க பெருசா பார்க்க மாட்டோம். இதான் நிறைய தேவ பிள்ளைங்க, சர்ச்சிலே வளர்ந்த பிள்ளைங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் தோற்று போறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இதான். இயேசுவோடு இருக்கும்போது வார்னிங் கிடைக்குது. பேதுரு, நீ மறுதலிக்க போற பேதுரு, வாங்க ஆண்டவரே. ஆமா, அடுத்த மீட்டிங் நாங்க ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கோம். அடுத்த யூத் ஃபெஸ்ட் இதை விட சூப்பரா நடத்தணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னடா மறுதலிக்க போற? ஆமா பேதுரு, அவன் வார்னிங்க பெருசா எடுத்துக்கல. என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மறுதலிச்சிட்டான். மறுதலிச்சிட்டு அதுக்கப்புறம் இயேசு அவனை அப்படி பார்ப்பார். இந்த பார்வையில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நீயுமாடா அப்படிங்கிற நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மறுதலிக்கிறான். அவன் அழுதுருவான், ஓன்னு அழுதுருவான். ஏன்னா அவன் பர்பஸா பண்ணல. இந்த பர்பஸா
பண்றாங்க தெரியுமா? அவங்க வந்து ரொம்ப ஆண்டவர் வந்து வேதனைப்படுத்துறவங்க. இந்த பண்ணவே கூடாதுன்னு நினைப்பாங்க, பண்ணிடுவாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் உடஞ்சிருவாங்க, தாங்கவே முடியாது அவங்களுக்கு. பண்ணவே கூடாது. யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கறதுக்காகவே போனான். இயேசு வந்து மறுதளிக்கிறதுக்காக போகல, மறுதளிச்சிருவான். எங்கெல்லாம் மறுதளிப்பான் தெரியுமா? நெருப்பு மூட்டுவாங்க பாருங்க, குளிர் காயறதுக்கு. அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல போய் உட்காந்துருப்பான். உட்காந்துருந்து தெரியாதுன்னு மறுதளிச்சிருவான். எதுக்கு இதை சொன்னேன்னு அடுத்து வரேன். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இப்ப பேதுருக்கிட்ட வர. பேதுருக்கிட்ட வந்து பேதுரு எங்க கொண்டு உட்கார வைக்கிறார் தெரியுமா? ஒரு நெருப்பு மூட்டி உட்கார வைக்கிறார். பேதுரு வந்து பார்க்கும்போது நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, மீன் சுட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க உட்கார வைக்கிறார். உட்காரு பேதுரு, என்ன நேசிக்கிறியா? பேதுரு எஸ் 3 times கேட்கிறார். 3 times-ம் எஸ்ன்னு சொல்றான். எஸ்ன்னு சொல்றான். இந்த இடத்துல என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு கேட்டது பேதுரு ஹர்ட் பண்றதுக்காக அல்ல. பேதுரு ஹர்ட் பண்றதுக்காக அல்ல. பேதுருவுக்கு மேல இருக்கிற அழைப்பை திரும்ப அவனுக்குள்ளே கொண்டு வருவதற்காக, மறுபடியும் புதுப்பிப்பதற்காக, ரெஸ்டோர் பண்றதுக்காக. நான் கடந்த நாள்ல இதை யோசித்தேன். ஒரு நெருப்பு மூட்டுற இடத்துல இருந்து ஒரு சூழ்நிலை அவனை மறுதலிக்க வைத்தது. அதே போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த இடத்துல வச்சு ஐ லவ் யூ ஜீசஸ்னு கர்த்தர் சொல்ல வைத்தார். கர்த்தர் சொல்ல வைத்தார். ஆமென். கர்த்தர் நல்ல கவனமா கேளுங்க. அவன்கிட்ட கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே. என் ஆடுகளை மேய்ப்பாயா? நோ சொல்லல. நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன் பேதுரு. ஆமா, அதுல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. எல்லாருக்கும் முன்னாடி நீ யாருக்கு முன்னாடி? மற்ற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. என்ன சொல்லணும் ஆண்டவரே? ஐ லவ் யூ சொல்லு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீ எல்லாருக்கும் முன்னாடி தானே. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு 10 பேர் 15 பேர் சுத்தி இருந்தாங்க. என்ன தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட டிமாண்ட் வைக்கிறத பாத்தீங்களா? ஆண்டவருடைய டிமாண்ட் பாத்தீங்களா? 4 பேர்கிட்ட என்ன தெரியாதது மாதிரி இருந்தல்ல, இப்ப அந்த 4 பேருக்கு முன்னாடி போய் என்ன சொல்லு? ஐ லவ் மை ஜீசஸ். நீ இது மட்டும் செய். இதுதான், இதுதான். நீ பைபிளை கூட எடுக்க வைக்கப்பட்டிருப்ப. சில வீட்டுல சொல்லிப்பாங்க, பைபிள் எடுத்துட்டு போ, பைபிள் எடுத்துட்டு போ. யூத் மீட்டிங் யாராவது பைபிள் எடுத்துட்டு போவாங்கம்மா. என்னம்மா அதுதான் இப்போ போன்லயே இருக்குதேம்மா. என்னெல்லாம் நீ 4 பேருக்கு முன்னாடி வெட்கப்பட்ட பாத்தியா? 4 பேருக்கு முன்னாடி என்ன தெரியாதுன்னு சொன்ன பாத்தியா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எனக்கு நீங்க வைக்க போறீங்க இந்த சான்ஸ்ல? வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ ஐ லவ் யூ சொல்லு. அவ்வளவுதான். 3 டைமும் எஸ் எஸ் எஸ். ஆமென். ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னார், நீதான். வாய்ப்பை தவற விட்டோம், மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவரை மறுதலிச்சீங்களோ அதே சிச்சுவேஷன்ல திருப்பியும் கடந்து போக போறீங்க. நேற்று வர அவரை வேதனைப்படுத்தின நீங்க என்ன எத்தனை இடத்துல நான் உம்மை நேசிக்கிறேங்கிறத நிரூபிக்க போறீங்க. ஆமா, இதுதான் கர்த்தர் உனக்கு தருகிற வாய்ப்பு. எந்தெந்த இடத்துல இந்த நல்ல கவனிங்க. இங்க நம்ம இப்போ ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்ல சொன்னா சூப்பரா சொல்லுவீங்க. ஐ லவ் யூ சொல்றதுக்கு உங்கள்ட்ட கேட்கவே வேணும், அழகா சொல்லுவீங்க. இது அல்ல, எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஜீசஸை மறுதலிச்சீங்களோ அதே போல ஒரு நெருப்பு. பேதுரு உட்காரு, இதே மாதிரி தான் அன்னைக்கு உட்கார்ந்து இருந்து என்ன தெரியாது. இப்போ சொல்லு லவ் யூ சொல்லு, லவ் யூ ஜீசஸ். மறுபடியும் சொல்லு லவ் யூ ஜீசஸ். மறுபடியும் என்னங்க ஆண்டவர் அவரு, நீ சொல்லு ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கப்பா, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கப்பா. இந்தந்த சிச்சுவேஷன்ல நான் உங்களை தெரியாதது போலவே வாழ்ந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவர் தரப்போறார், தரப்போறார், தரப்போறார். இதுவரை ஆமென். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில்
கர்த்தானீர் காத்திடும் மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தீனம் தோறும் தேவா உணர்த்தும் கைகளை உயர்த்தி உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே மறுபடியும் போய் ஆண்டவர் சிச்சுவேஷன் ஆண்டவர் சர்ச்சில் நான் ஐ லவ் யூ சொல்லுவேன். இப்படி ஒரு நெருப்பு மூட்டி உட்கார வச்ச இடத்துல எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. இல்லை 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 இல்லை, அவருக்கு அதான் தேவை. நீ எந்த இடத்துல அவருக்குரியவனாய் அல்லாதவனை போல அவருக்குரியவளாய் அல்லாதவளை போல வாழ்ந்தியோ அதே இடத்துல இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஏசப்பாவை தான் நீ நின்று வாழணும். நீ என்ன நேசிக்கிறியா? எஸ். நேசிக்கிறியா? எஸ். என்ன எனக்கு கேட்கல, திரும்ப சொல்லு. ஆமென். ஓ அவ்வளோ பெரிய தேவன். ஆமென். வந்து 3 கொட்டுவாருன்னு பார்த்தா ஆமென். ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. லேவி சான்ஸை பயன்படுத்தினா ஆமென், ஆசீர்வாதமா மாறினா. ராகாப் சான்ஸை பயன்படுத்தினா ஆமென், அவன் மேன்மையாய் மாறினா. பேதுரு சான்ஸை பயன்படுத்தினா ஆமென், பப்ளிக்கா அத்தனை பேருக்கு முன்னாடி கிறிஸ்துவ. அதுக்கப்புறம் அவனை ஸ்டாப் பண்றாங்க. அவன் சொன்னா அது முடியவே முடியாது. பேதுருவின் மரணத்தை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியா மரிக்கிறார்கள், யோவானை தவிர. பேதுருவை நீ ரொம்ப அவரை தானே ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற, அவரை மாதிரியே ஒன்னையும் சிலுவையில் அறையிறோன்னு கூட்டிட்டு போறாங்களாம். அவன் பேதுரு கேட்குற, எங்க கொண்டு போறீங்க? சிலுவையில் அறைய. என்னது சிலுவையிலையா? ஏன் இல்லை, நீ இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தானே ப்ரீச் பண்ற, அவரை மாதிரி தான் ஒன்று அறைய போறோம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை என்ன சொல்லு, என்ன தலைகீழ அறையிறீங்களா அப்படிங்களா? ஏன் இல்லை, அவர் கால் வச்ச இடத்துல என் தலை வைங்க. அவரை மாதிரி மறிக்கிறது கூட நான் தகுதி உள்ளவன் கிடையாது. அந்த ரிக்வெஸ்டை நிறைவேற்றினாங்க. பேதுருவை மட்டும் தலைகீழா, சிலுவை சரித்திரத்தில் ஒருவன் தலைகீழாய் அறியப்படுகிறான். அவர் மேல வச்ச நேசத்தின் உச்சம் அது. நேசத்தின் நேசம் மரணத்தை விட ஒரு சான்ஸை கொடுத்தார் பாருங்க. லவ்ல அத்தம் போயிட்டான், எல்லாரையும் விளக்கிட்டான், யோவானையும் விளக்கிட்டான். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் சான்ஸ் தரார். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ அவருடையவனாய் அவருடையவளாய் உன்னை காட்ட தயங்கின. அதனால தானே நீ அவங்க கூட தியேட்டருக்கு போன. சில காரியத்தெல்லாம் நீயும் உன்னை ஈடுபடுத்தி கொண்ட. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, திருப்பி அங்கதான் போறோம். திருப்பி அங்க என்ன தியேட்டருக்கு இல்லை, அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே சிச்சுவேஷன், அந்த இடத்துல வச்சு அவர் உன்னை கேட்க விரும்புறார். என்ன சொல்ல போறான் அவர்? அதான் அவருடைய பேதுருவை திரும்பி பார்த்தாருன்னா காது அவன்கிட்ட தான் இருக்கு, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு. நீயும் அவரோடு இருந்தவர்கள் ஒருவன் தானே? எஸ், ஐ லவ் மை ஜீசஸ். இப்படி சொல்லுவான்னு பார்த்தா இல்லை இல்லை, எனக்கு யாருண்டே தெரியாது. அடுத்து கேட்கறாங்க. இப்படி பார்த்தார், ஏய் கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன். ஆமே, வேஷமாக அலைந்தேன் ஐயா, வேதம் அறிந்தும் துணிந்தேன் ஐயா, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு வாழ்ந்து வந்து இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தரார். எத்தனை பேர் பயன்படுத்த ரெடியா இருக்கிறீங்க? ஜெபிக்கலாமா? முடிஞ்ச முழங்கால் படிக்கிட்டு. தேங்க்யூ ஜீசஸ். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதர், உம்மை மறந்தவோர் துரோகினார். என்னையா தேடினீர்
இயேசுநாதா அடிமை உமக்கே இனி நான் பப்ளிக்கா நீ அவருடையவன் என்று அவருடையவள் என்று காட்ட வெட்கப்பட்டதெல்லாம் போதும். ஆமே, எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள், இது உங்களுக்கான ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான டைம். இது ஆண்டவர் வாய்ப்பை தரார். ஆமே, ஆவியானவர் இந்த நாளில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2 கூட்டத்தாரை காண்பித்து கொடுத்தார். வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் மறுத்த கூட்டத்தார், தவற விட்டவங்க, கிடைச்ச வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினவங்க. அந்த தவற விட்ட லிஸ்ட்ல நீ இருக்கக்கூடாது தம்பி, தவற விட்ட லிஸ்ட்ல நீ இருக்கக்கூடாது தங்கச்சின்னு தான் கர்த்தர் இந்த நாளில் உன்னை நயங்காட்டி இழுத்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறா. இவங்களுக்கு மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, இந்த சத்தத்தை எங்கேயோ இருந்து கேட்டு கொண்டிருக்கிறாயே, உனக்கும் தான் நயங்காட்டி இழுத்து. எத்தனை பேர் தடுத்தாங்க தெரியுமா? எத்தனை தடைகள் வந்து தெரியுமா? உன் எண்ணங்கள் கூட உன்னை தடுத்து கொண்டிருந்தது. ஏன் இங்க வருவதற்கு சற்று முன்பு வர கண்டிப்பா போணுமான்னு வரை நீ யோசித்த பாத்தியா? அதையும் தாண்டி உன்னை கொண்டு உட்கார வைக்க காரணம் என்ன தெரியுமா? லேவிய போல உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ராகாபு போல உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். பேதுருவை போல உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். லோராமா மாஷே ரேலரே ரிபாமா மாலரே. ஹalleluya ஹalleluya. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்ப, உம்மை பிரியப்படுத்தி. ஓ ஆண்டவர்ட்ட உதவி கேட்கலாமா? உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. ஓ மனமிறங்கி ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு ஆண்டவரே, ஏதோ எல்லா யூத் மீட்டிங்ல எடுத்த மாதிரி ஒரு 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 டெம்பரரியான ஒரு தற்காலிகமான ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்க நான் இங்க வரலப்பா. லேவிய போல, லேவிய போல, ராகாபு போல. ராகாபு அவர் தொழிலே அதுதான், ஆனால் அதை தூக்கி போட்டா. இனி என் வீட்டுல வேசித்தனம் இருக்கக்கூடாது, இனி என் போன்ல வேசித்தனம் இருக்கக்கூடாது. தங்கச்சி தம்பி, இன்னைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் உன் தலையெழுத்த மாற்ற போகுது, உன் தலையெழுத்த மாற்ற போகுது. ஓ நீர் தரும் இந்த வாய்ப்பினை, நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க ஏசப்பா, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி ரெண்டு கைகளை விரித்து உதவி செய்யுமே. உதவுங்கப்பா. கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளை கைப்பிடிச்சு தூக்கி விடுங்கப்பா. இதான் தலையெழுத்து என்று கேட்டவர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த மாற்றத்தை கண்டு போகட்டும் ஆண்டவரே. ஓ ராமா கலா ராமா மா ஷேரே. ஹalleluya. நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா, ஓ என்ன மறந்தா ஏசையா. என்ன மறந்தா தேவகுமாரா, தேவகுமாரா. ஆண்டவரே, பார்வை
நடக்கிறத நிறுத்துறது மாதிரி என்ன நிறுத்திடாதீங்கப்பா, என்ன நிறுத்திடாதீங்கப்பா. ஆமென். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், உம்மை மறுதலித்தவன் நான். ரெண்டு கைய விரிச்சு உதவாத உதவாத ஃபியூச்சரே இல்லாத லேவிக்கு ஃபியூச்சரை கொடுத்தவன் உனக்கு ஒரு ஃபியூச்சரை கொடுக்கிறான். உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. இதுவும் ஃபியூச்சருக்கான சான்ஸ். இதுவும் ஃபியூச்சருக்கான சான்ஸ். உதவாத என்ன உறவுக்கா ஏங்குகிறவன் ஓரா மாகாரா மாசேகர ஆமே ஜீசஸ் விடியாதே நீங்க இல்லாம பொழுது விடியா. ஜீசஸ் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஃபியூச்சரே இல்லப்பா எனக்கு. சில புத்தியின செயல்கள் ஃபியூச்சரே இல்லாம நிக்கிறியா தம்பி தங்கச்சி? இன்னைக்கு ஆண்டவர் அதே கேள்வி கேட்கிறார். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர் யார்? இதனால சிமியோன் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கட் ஆகும். சிலர் உனக்கு 10 எல்லாரும் கூட்டத்தில் உனக்கு ஒதுக்கி வைப்பாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, அவங்களால எனக்கு ஃபியூச்சர் இல்லை, உங்களாலதான். ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்துல நான் நிக்கிறேன்பா அப்படி சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க வலதுகிறது. கண்களை மூடி, யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்திலேயே பார்க்காதீங்க. நீங்க பாண்டோட்டு சொல்லுங்க, உங்களை நம்பி நிக்கிறேன். நீங்க எதை மாத்த சொல்றீங்களோ நான் மாத்திடுறேன், எதை நீக்க சொல்றீங்களோ நான் நீக்கிறேன். அந்த லேவி புத்திரரை உட்காந்து புடமிட்டீங்களே, சுத்திகரித்து பிளெஸிங்கா மாத்தினீங்களேப்பா. என் லைஃப்ல அப்படி ஒரு சேஞ்ச் வேணும். நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த வேண்டுமே தகப்பனே. பாவத்திலே தொடரும் நிலை இனியும் என் வாழ்விலே வேண்டாமே தகப்பனே. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பெரியப்படுத்தி glory உம்மை வருத்தப்படுத்தி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே, உமக்கு உகந்ததாக்குமே. மனமிறங்கி மாற்றுங்க ஆண்டவரே. லேவியை போல இனி இந்த கூடாரத்தில் வேசித்தனமே இருக்கக்கூடாது என்று ராகாப் ஒரு தீர்மானம் எடுத்தா. இனி என் வாழ்க்கையில இந்த காரியத்துக்கு ஸ்ட்ரிக்டா நோதான். இனி என் போன்ல அது இருக்காது.
அப்பா, என் ஃபியூச்சர் உங்க லைன்ல இருக்கணும் ஆண்டவரே. என் ஃபியூச்சர் தோற்றவங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடாதுப்பா, ஜெயித்தவங்க லிஸ்ட்ல இருக்கணும் ஆண்டவரே. உங்க லைன்ல இருக்கணும் ஆண்டவரே. ஆமே. எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற வேளையில, எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இந்த 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 தீர்மானத்தை எடுக்க முடியுமா தம்பி தங்கச்சி? இனி 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 ஒரு ராகா, அவ தொழிலே அதான். ஆனா அவ அதுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு நோ சொல்லி இருப்பா. எத்தனை பேர் அதுக்கப்புறம் அந்த வீட்டு கதவை தட்டி இருப்பாங்க, எவ்வளவு ஆஃபர் பண்ணி இருப்பாங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா நோனா நோதான், நோனா நோதான். ஏன்னா என் ஃபியூச்சர் ஜெரிகோவா இருக்கக்கூடாது, என் ஃபியூச்சர் கானானா இருக்கணும். என் ஃபியூச்சர், உன் பாஸ்ட் தான் ஜெரிகோ. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இன்னைக்கு இப்போ இப்போ ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? எஸ் லார்ட், எஸ், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி என் போன்ல, இனி என் போன்ல இப்படிப்பட்ட அருவருப்புகள், இப்படிப்பட்ட அசுத்தங்கள் இருக்காது ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உங்க தைரியமா, தைரியம் யாரையும் பார்க்காதீங்க, வெட்கப்படா தைரியமா உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. இப்பொழுதே நீங்க ஜெபம் பண்ணுங்க. எஸ் எஸ், என் போன் லைன் இருக்காது இனி, அதுக்கு நோ. யார் வந்து என் கதவை தட்டினாலும், அன் டைம்ல யார் போன் பண்ணாலும் சரி, யார் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இனி நோதா, இனி நோதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அப்பா உம்முடைய திருரத்தத்தை இவங்க மேல தெளித்து ஜெபிக்கிறேன், தெளித்து ஜெபிக்கிறேன். பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. எப்படி அன்று ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களுக்கு முன்பாக நீர் நின்று சங்கார தூதனை வரவொட்டாமல் பாதுகாத்தீரோ, அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒரு தெய்வீக பாதுகாவல் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில். ராபா தானாமா ஷேக்கரே, ஜீசஸ். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகள் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமே, ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. தகப்பன் மகிழுகிறார். தங்கச்சி, தம்பி, அப்பா சந்தோஷப்படுறார். நீ எங்கிருந்து வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது, என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா சில வார்த்தைகள் பேசப்படும் போது ஆவியில் ஒரு அழுத்தத்தை நான் அதிகமாய் உணர்ந்தேன். சில இடத்துல தேவனுடைய மனதுருக்கத்தை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்த்தேன். இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்தில் இந்த செய்தியை போல 2 கூட்டமா போயிடக்கூடாது. வாய்ப்பை தவற விட்ட கூட்டம் வாய்ப்பை, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆமே, இங்க ஓடுற எல்லாருமே ஆமே லக்கை அடையணும், லக்கை அடையணும், லக்கை அடையணும், லக்கை அடையணும். ஆமே, எத்தனை பேர், எத்தனை பேர் ஆமே நான் ஒரு கிறிஸ்தவனா, ரியல் கிறிஸ்டியனா, ரியல் கிறிஸ்டியனா, பேதுருவை போல. ஆமே, ஒரு சூழ்நிலையில நான் மறந்துச்சிட்டேன்ல. இனி அதே சிச்சுவேஷன் வரும்போது, அப்பா நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமே, ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்க கூடயே மிங்கிளாகி போயிட்டேன் இல்ல, இனி அப்படி ஒரு சிச்சுவேஷன் என் லைஃப்ல நீங்க தரும்போது ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறத சொல்லுவேன்ப்பா. மறுபடியும் மறுபடியும் தம்பி தங்கச்சி உங்ககிட்ட அதுதான் கேட்கிறார், உங்ககிட்ட அதான் கேட்கிறார். உன்னுடைய அன்பு உலகத்தால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கேட்க விரும்பி நிற்கிறார். I love you Jesus, I love you Jesus, I love you Jesus. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுமா, ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் ஆமென், glory ஜீவிக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென், ஜீவிக்கிறான்.
சொந்தமா. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். Glory. சர்வ வல்லவர், ஓ சாவை வென்றவர். ஹா 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 ஹா. ஆமென். ஆஹா ஹா. Glory. ஆமென். ரெண்டே நிமிஷம் நல்ல கவனமா கேளுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துறவங்க எல்லாம் எடுத்த தீர்மானங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நீங்க இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுத்துட்டு போகும்போது, அந்த காரியத்தில் டெம்டேஷன் வரும்போது, நீங்க அதை இம்மீடியட்டா அப்பா கிட்ட சொல்லிடணும், ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவர் இந்த விஷயத்துல ரொம்ப சோதனையா இருக்கு ஆண்டவரே. நீங்க அதை ஓப்பனா ஆண்டவர், வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஓப்பன் ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகுங்க, சொல்லி இதை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்ல உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர் நிச்சயம் உன்னை தப்பு வைப்பார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை கை தூக்கி எடுப்பார். இன்னைக்கு என கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சி, உனக்கான நற்செய்தி இதுதான். உனக்கு கிடைச்ச சான்ஸ் என்ன தெரியுமா? அவர் கண்ணில் உனக்கு கிடைச்ச கிருபை. நல்ல 2 நிமிஷம் கரங்களை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில ஹalleluya hallelujah 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 Jesus, thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பின்மாறி அனுப்பி ஆண்டவர் இந்த வார்த்தைகள் 100ஆய் பலன் கொடுக்கத்தக்கதாக அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆமென். கண்களை மூடு. எஸ் லார்ட். கிருபை உண்டாகட்டும். ஆண்டவர், இப்படி நான் எத்தனை யூத் ஃபெஸ்ட்ல வந்து நிற்பேன். நான் நம்புறேன் உங்க மனசு ஆண்டவர்கிட்ட சொல்லட்டும். ஆண்டவர், நீங்க தலையெழுத்து மாத்திட்டீங்க. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் நம்புறீங்க? ஆமா, இதுவரை எனக்கு ஃபியூச்சர் இல்லாம இருந்துச்சு, இப்போ எனக்கு ஃபியூச்சர் இருக்கு. There is a future hope for you. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு செரிகோ உன்னுடைய பாஸ்ட் லைஃப், இஸ்ரேல் கானான் உன்னுடைய ஃபியூச்சர் லைஃப். ஷலமாத்ரே நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, ஓ காகடுக்க நீர் என்ன மறக்கல, நீர் என்ன நீர் என்ன வெறுக்கல, காகடுக்க எனக்காக. ஓ சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த ராகாவுக்கு ஃபியூச்சரை கொடுக்கிறேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் கேட்கிறார். ஆமென். தரமிழந்த என்னை தேடுவத நீங்க நிறுத்தல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நல்ல கையை தட்டி. இயேசு என்ன மறக்கல, இயேசு என்ன மறக்கல, ஏக்கமுள்ள கண்ணால நீர் என்ன வெறுக்கல,
வலது கரத்தை உங்க தலைக்கு மேல வச்சு, வலது கரத்தை தலைக்கு மேல வச்சு, இடது கரத்தை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா கிட்ட கிருபை தாங்க. உங்க கண்கள்ல எனக்கு கிடைக்கிற கிருபை நின்றவே கூடாது. உங்களை நம்பிதான் நான் தீர்மானத்தோடு, எனக்கு ஒரு ஃபியூச்சர், எனக்கு ஒரு புதிய துவக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க. நான் நம்பிக்கையோடு நான் புறப்பட்டு போகிறேன். கிருபை கிருபை அப்பா, நீங்க என் தலையெழுத்தை மாத்திட்டீங்கப்பா, நன்றி அப்பா. அப்படியே சொல்லுங்க, தலையில கை வச்சு சொல்லுங்க, என் தலையெழுத்தை மாத்திட்டீங்க. இவ எதை தொட்டாலும் ஃபெயிலியர். ஆமென். அந்த தலையெழுத்தை மாத்திட்டார். ஆமென். இந்த வேர்டு வந்துட்டே இருக்கு. கர்த்தர் தலையெழுத்தை மாத்திட்டார் தம்பி. இன்னைக்கு நீ சும்மா போகல, ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனோட புறப்பட்டு போற. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தி. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி நல்ல கையை தட்டி ஷபரபதரா 2 நிமிஷம் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில விடுதலை உன் மேல இந்த சாபம் நீக்கப்படுகிறது, ஆக்கினை நீக்கப்படுகிறது, கசப்பு நீக்கப்படுகிறது. ஜீசஸ், உன்னை கசப்பான காடியாய் பார்த்தவர்களுக்கு கர்த்தர் உன்னை நவமான ரசமாக்குகிறார், பிந்தின ரசமாக்குகிறார். ஓ ரபா தனா ரபா ஷே. லேவி இதுவரை எல்லாம் சாபமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கூட்டத்திலே இருக்கானே, இவனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இப்ப லேவி எல்லா கோத்திரத்தாருடைய ஜபம் என்ன அப்படின்னா, எங்க கோத்திரத்துல ஒரு லேவியன் இருக்கணும், எங்க கோத்திரத்துல யாருமே ஜெபம் பண்ணல, எங்க கோத்திரத்துல ஒரு ரூபன் இருக்கணும், எங்க கோத்திரத்துல ஒரு சிமியோன் இருக்கணும், எங்க கோத்திரத்துல ஒரு யூதா இருக்கணும்னு யாரும் ஜெபம் பண்ணல. ஆனா ஒருத்தன் லைஃப் மாத்தினதும் எல்லாருடைய ஜெபம் என்ன தெரியுமா, எங்க கோத்திரத்துல ஒரு லேவியன் இருக்கணும். ஆமே, இப்படி இருக்காத, இவனை மாதிரி இருக்காத, இவள மாதிரி இருக்காத, உன்னை யார் சுட்டி காட்டி பேசினாங்களோ, இவனை மாதிரி இரு, இவள மாதிரி இருன்னு சொல்லும்படிக்கு உன் தலை எழுத்த என்னோடு தான் கர்த்தர் பேசுறார். நிச்சயம் உள்ளவங்க நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு 2 கரங்களை ஒரு விசை கூட வானத்துக்கு நேராக உயர்த்து. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு. ஆண்டவரே, ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுக நீர் பெருக, நீர் பெருக, தீபத்தின் தீரியாய். அப்படியே கைகளை உயர்த்தி என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஓ
ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை தந்துதான் உங்களை அனுப்புகிறார். அவன் வந்தது போல அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வந்தது போல இல்லை. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணி இருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மாற்றத்தோட ஒரு காரியத்தில் மட்டும் கவனமா, இந்த அக்கினி அணைந்துடக்கூடாது. அல்லேலூயா. இனி யாருக்கு முன்னாடி ஆண்டவர் எந்தெந்த இடத்துல உங்களுக்காக நிற்கிறதுல நான் வெட்கப்பட்டேனோ அதே இடத்துல போய் இனி நிற்க போறேன். ஐ லவ் யூ ஜீசஸ். நான் இயேசுவை நேசிக்கிறவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நல்ல கைகளை தட்டி. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.